இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் 4 என்று சொல்லக்கூடியவங்க குர்ஆன் ஹதீஸோடு இஜ்மா என்பதையும் கியாஸ் என்பதையும் சேர்த்து 4 ஆதாரங்கள் என்று சொல்கிறார்கள். இதுல கியாஸ் என்றால் என்ன என்பதனுடைய ஒரு பகுதியை நம்ம பார்த்திருக்கிறோம். கியாஸ் என்றால் அது ஒரு தனி ஒரு ஆதாரமோ தனி ஒரு மெட்டீரியலோ இல்லை. கியாஸ் என்று சொன்னால் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சிந்தித்து விளங்கக்கூடிய விஷயம், நேரடியாக சொல்வது அல்லாமல் அதுல மறைமுகமாக புதைந்து கிடக்கிற கருத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, கியாஸ்ங்கிறது. அப்ப இதை தனி ஆதாரமாக காட்டாமல் குர்ஆன்ல எல்லாம் இருக்குது என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினால மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்கிட்டேன்ட்டான். முழுமையாக்குனான்னா அதுல எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஒன்னும் டைரக்டா இருக்கும், இல்லைன்னா என்ன செய்யும், இன்டைரக்டா இருக்கும், மறைமுகமா இருக்கும். அப்ப அந்த மறைமுகமாக இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து சொல்றோம் இல்லையா, அதுதான் கியாஸ். அதுக்கு உங்களுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல அதுல இருந்து கியாஸ் எடுக்க முடியாத விஷயங்கள்லாம் கூட இந்த காலத்துல என்ன செய்வாங்க, உள்ளவங்களுக்கு விளங்கும். உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஒரு வசனம், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளை நிலங்கள், ஹர்சக்கும் அன்னாசியத்தும், உங்கள் விளை நிலங்கள்ல நீங்க விரும்பியது போல செல்லுங்கள், இப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை அந்த காலத்துல என்ன விளங்கியிருப்பாங்க, சந்தோஷமா மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம், இவ்வளவுதான் அந்த காலத்துல விளங்க முடியும். மனைவிட்ட மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும், தப்பான முறையில உறவு கொள்ளக்கூடாது, இந்த மாதிரியான அர்த்தத்தை தான் விளங்கி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னவெல்லாம் விளங்கும், கியாஸாக விளங்குறது என்னென்ன விளங்கலாம்னு கேட்டா, இந்த காலத்துல அந்த காலத்துல குழந்தை உருவாகிறதா இருந்தா ஆண் பெண் சேர்க்கையினால் மட்டும்தான் உண்டாக முடியும். அந்த காலத்துல இருந்த நாலேஜ் பிரகாரம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதால் மட்டும்தான் என்ன செய்யும், குழந்தை உண்டாகுங்கிற ஒரு காலம். இப்ப ஆணும் பெண்ணும் சேராம குழந்தை உருவாவதற்குரிய காரணத்தை வெளியிலிருந்து செய்ய முடியுது. இப்ப குழந்தை உருவாவதற்கு ஆணுடைய உயிரணு வேணும், பெண்ணுடைய ஒரு முட்டை ஒண்ணு வேணும், இந்த 2 தான் பிரச்சனை என்று இப்ப கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளாமலேயே ஆணிடமிருந்து உயிரணுவை தனியா எடுத்து பெண்ணிடமிருந்து அந்த சினை முட்டையை எடுத்து 2ஐயும் இணைத்து அந்த கருவறையில செலுத்தி அல்லது ஒரு குழாயில வச்சு வளர்த்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவன் அதை கொண்டே கருவறையில செலுத்தி ஒரு குழந்தையை உருவாக்க முடிகிறது. இது அந்த காலத்தை கற்பனை பண்ண முடியுமா? இது ஆணும் பெண்ணும் சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. இந்த ஆணும் பெண்ணும் உடல் உறவின் மூலமா சேராமலேயே இது என்ன செய்ய முடியும், ஒரு குழந்தைய உண்டாக்க முடியும். அப்ப இந்த டெக்னாலஜியை வைத்துக் கொண்டு இப்ப என்னவெல்லாம் செய்யறாங்க என்று கேட்டா, அதாவது ஒரு ஆணுக்கு அவனுக்கு உயிரணு இல்ல, ஆண்மையெல்லாம் இருக்கும். ஆண்மைங்கிறது வேற, உயிரணுங்கிறது வேற. புள்ள பெற்றவன்லாம் ஆண்மையில கூடினவன் அர்த்தம் கிடையாது, புள்ள இல்லாதவன்லாம் ஆண்மை இல்லாத அர்த்தம் கிடையாது. ஆண்மைங்கிறது என்னன்னா அந்த உணர்வுக்கு பேர் தான் ஆண்மைங்கிறது. அந்த விந்துல உயிரணு ஒண்ணு இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாவெல்லாம் இருக்க முடியும். அந்த உயிரணு இல்லைன்னு சொன்னா குழந்தை உண்டாகாது. சந்தோஷமாவெல்லாம் இருப்பாங்க, அத குடும்ப வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. குழந்தை உண்டாவதற்கு என்ன செய்யணும், ஆணுடைய விந்துவில உயிரணு இருக்க வேண்டும். சில ஆளுக்கு உயிரணு இருக்காது, நில்லுன்னு வந்துடும், ரிப்போர்ட்ல வந்துடும், உயிரணு இருக்காது, விந்துலாம் வரும், அதுல உயிரணுமே இருக்காது. அந்த விந்துவை கொண்டு எந்த குழந்தை என்ன செய்யாது, உருவாகவே செய்யாது. சில ஆட்களுக்கு இந்த உயிரினுடைய அளவு குறைவாக இருக்கும், அதனால கொஞ்சம் மெடிசன் மூலமா உண்டாக்கிற முடியும். யாருக்கு அறவே இல்லையோ அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, யாராலையும் அது எந்த மருத்துவம் கண்டுபிடிக்கப்படல. உயிரணு இல்லாத ஒருத்தனாக இருந்து விட்டான்னு சொன்னா அவனுக்கு காலத்துக்கு என்ன இருக்காது, குழந்தை இருக்காது. அப்ப இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு மனைவிய கல்யாணம் பண்ணிட்டான், சந்தோஷமாவெல்லாம் இருக்கிறாங்க, இப்ப குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த மருத்துவ உலகம் என்ன பண்ணுது, வேற எவனுடைய ஒரு விந்தையாவது எடுத்து அதுல உள்ள உயிரணுவை எடுத்து இவனுடைய சம்மதத்தோட அந்த பெண்ணுடைய கருவறை வச்சு என்ன செய்யறாங்க, குழந்தைய உண்டாக்குறாங்க. அப்ப இது இவனுடைய குழந்தை இல்ல, இவனுடைய உயிரணு சேர்ந்தா தான் இவனுடைய குழந்தையா இருக்க முடியும். வேற எவனோ ஒருத்தன் அட்ரஸ் தெரியாத ஆளுக்கு அதுக்குன்னு வங்கி எல்லாம் இருக்கிறது. இந்த உயிரணுக்காக வேண்டிய என்ன இருக்குது, அதுக்கு வங்கி வச்சிருக்கான். ரத்த வங்கி இருக்கிற மாதிரி, காசுக்கு மட்டும் வங்கி இல்ல, ரத்த வங்கி இருக்கிற மாதிரி, ஸ்டெம் செல் வங்கி கூட பெண்ணுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் என்ன இருக்குது, அந்த விந்து வங்கின்னு இருக்கிறது. அந்த விந்து வங்கியில இருந்து என்ன செய்யறது, இவனுடைய எதையாவது ஆரோக்கியமான ஆட்களுடைய உயிரணுவை எடுத்து அதை இவனுடைய சம்மதத்தோட மனைவியுடைய
கருவறை இவனுடைய மனைவி கருவறையில் செலுத்தி குழந்தையை பெற வைக்கிறாங்க. இதுக்கு இந்த வசனத்துல இருக்குன்னு சொல்றோம். இப்ப இந்த வசனத்துல எந்த வசனம் சும்மா குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுதுன்னு சொல்றோமோ அந்த வசனத்தை வைத்து இதுக்கு நம்ம தீர்வு சொல்ல முடியும். உங்களுடைய மனைவிமார்கள் உங்கள் விளைநிலங்கள், வேற ஒருத்தனுக்கு விளைநிலம் இல்லை. உங்க மனைவிமார் யாருக்கு விளைநிலம்? மனைவிமார்களை விளைநிலமாகவும் அந்த விளைநிலையை விதைக்கிறது யார் தான் விதைக்கணும்? கணவன்கிறவன் தான் அது விதைக்கணுங்கிறது தெளிவாக இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? இவனுடைய உயிரணுவையை எடுத்து இவனுடைய மனைவிக்கு வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் அது என்ன செய்யும்? செல்லும். ஏன்னா அவனுடைய உயிரணுவை அவனுடைய மனைவிக்கு அவன் விரும்பிய விதத்தில் செல்கிறான். விரும்பிய விதத்தில் என்ன செய்யறான்? அவன் செய்யறாங்க போது அவனுடைய உயிரணு அந்த சில நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில சேரும் போது உண்டாகாது. ஆனால் அந்த உயிரணு முட்டை கரெக்டா எடுத்து வெளியில வச்சு ஜாயிண்ட் பண்ணி அந்த மாதிரி வீக்கான உயிரணுக்களா இருந்தா அப்படி உண்டாக்கலாம். ஆனா விந்து யாருடையதா இருக்கு? கணவனுடையதா இருக்கும். முட்டை அவளுடைய மனைவியுடையதா இருக்கும். இது கூடுமான்னா கூடும்னு சொல்லிவிடலாம் இந்த ஆயத்தை வச்சு. இந்த ஆயத்தை வச்சு உங்கள் மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள், என் வீட்டு விளைநிலத்துல நான் விவசாயம் பண்றேன், எப்படி வேணாலும் பண்ண உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் அது. அப்ப அதுல என்ன வராது? மார்க்கத்துல தப்பு இல்லைன்னு சொல்லிடலாம். இன்னொருத்தனுடைய ஒரு உயிரணு எடுத்து இன்னொருத்தனுடைய மனைவியுடைய கர்ப்பப்பையில செலுத்தினாங்கன்னு சொன்னா அது கூடாது. மார்க்கத்துல அனுமதிச்சாலும் கூடாது. ஏன்னா அவன் தான் அவனுடைய விவசாயம் தான் நடக்கணும் அப்படின்னு நினைஞ்சிட்டான்ல, தெளிவா சொல்லிட்டான். அப்ப இது அந்த காலத்துல உள்ளவங்க இதுல வணங்காது. சில விஷயங்கள் கியாஸ் என்பது விரிந்தது. அது அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க. புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த ஏதோ ஒரு குரான்ல ஏதோ அதிசயம் இருக்கும். புதுசு புதுசா அவன் என்னத்தை கண்டுபிடிச்சாலும் சரி இதனுடைய தீர்மானம் எதுல இருக்கு? ஏதோ ஒரு குரான் வசனத்துக்குள்ள இது இருக்கும், ஏதாவது ஒரு ஹதீஸுக்குள்ள இது இருக்கும். சிந்திச்சு பார்த்தா அந்த கருத்து அதுல கிடைக்கும். ஆனால் இது நம்ம தான் செய்ய முடியுமே தவிர முன்னாடி உள்ளவங்க பண்ண முடியுமா? கியாஸுக்கு முடிவே கிடையாது. அந்த காலத்துல கியாஸ் முடிஞ்சுக்கிறாங்க. கியாஸ் சொல்றவங்க கூட என்ன பண்றான்னு கேட்டா கியாஸ்லாம் அந்த மாதிரி அறிவாளிகள் காலத்தோட முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கியாஸ் பண்ண முடியுமாங்கிறாங்க. நம்ம ஏதாவது சொன்னோம்னா கியாஸ்லாம் யார் தான் செய்யணுமா? ஏற்கனவே உள்ளவங்க செஞ்சாதான் கியாசம், நம்ம எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா தப்ப விளங்குறாங்க. ஏன்னா கியாஸ்னா ஒன்னிலிருந்து விளங்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு காலத்துல என்ன செய்யும்? அதனுடைய விளக்கங்கள் கூடுதலா இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு கண்டுபிடிக்கல, நம்ம கண்டுபிடிக்க இயலும். அதுல என்னென்ன அடங்கி இருக்கிறது என்பதை அவங்க காலத்துக்கு தகுந்தவாறு அவன் புரிஞ்சான்னு சொன்னா நம்ம காலத்துக்கு தகுந்தவாறு நம்ம புரிவோம். நமக்கு பிந்தின காலத்துல வரவங்க இதோட கூட கூட புரிவோம். வேற சில வசனங்கள் நம்ம சாதாரண வசனம்னு சொல்லிட்டு போயிருப்போம். அதை பார்த்தா பயங்கரமான ஒரு மேட்டரை சொல்லும். அது எப்ப விளங்குது? அடுத்த ஜெனரேஷனுக்கு விளங்கும். அப்ப இதுதான் கியாஸ்ங்கிறது. அப்ப நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் இந்த ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு இப்ப நவீன காலத்துல உள்ள இந்த குழந்தைகள் உருவாகுவதற்கு இருக்குல்ல, வாடகத்தாய் கூட வச்சிருக்கிறாங்க. இப்ப ஆம்பளைக்கு எடுக்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, ஆம்பளைக்கு அந்த உயிரினம்லாம் இருக்கும், பொம்பளைக்கு பஞ்சாயத்தா இருக்கும். அந்த கற்பு அறையில் என்ன செய்யாது? குழந்தை உண்டாகாது. அந்த மாதிரியான ஒரு நிலையா இருக்கும். அல்ல சினை முட்டை அந்த குழந்தை உருவாகிற அளவுக்கு அது உட்கரு அதுல இல்லாம இருக்கும், பலவீனமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம பிரிஞ்சிட வேணாம், நீ மனைவியா இருக்கணும், நான் புருஷனாவே இருக்கணும், நம்ம இப்படி இருப்போம். ஆனா உனக்கு குழந்தை உண்டாகுங்கிறதுனால நம்ம வாடகத்தாய் மூலமா குழந்தையை பெற்றுக்கிடுவோம். அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து ஒரு தனியா இவங்களுடைய கண்ட்ரோல்ல வைத்து பராமரித்து என்ன செய்வாங்க. ஆனா கணவன் போய் சேர்ந்து குழந்தை உண்டாகும், விபச்சாரத்தின் மூலமா உண்டாகிறது இல்ல. எப்படி உண்டாகிறது? இவன்ட்டு உயிரினம் மட்டும் எடுப்பாங்க, அந்த பெண்ணிடத்துல சினமுட்டை எடுத்து வெளியே வச்சு ஜாயிண்ட் பண்ணி அவளுடைய கற்பப்பையில வச்சிருவாங்க. அது வளர்ந்து என்ன செய்யும்? உருவாகும். அப்ப இது இவனுடைய குழந்தையா தான் அது உருவாகுது. இந்த மனைவிக்கு அதுல எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. பெத்து கொடுத்தோன்னா அது குழந்தை கொடுத்து ஓடி போயிடணும். குழந்தை பெத்து வாடகை தாயிட்டு தான் என்னது பெத்து கொடுக்கிற வரைக்கும் இவனுடைய வேலை. அப்ப இந்த மாதிரியா செய்யும் பொழுது இதுக்கு அதுல மறுப்பு வந்துருதுங்க. உங்க மனைவி தான் உங்களுக்கு விளை நிலம், இன்னொருத்தி விளை நிலம் கிடையாது. அதுவும் வந்துருதுல. இன்னொருத்தி எப்படி உன் விளை நிலம் ஆகுவாங்க? வேற ஒருத்தில அது வயல் உன்னுடையதா இருக்கணும், வயல் வேற வயலா போச்சுப்ப, அதனால உனக்கு அது சொந்தம் கிடையாது, செய்ய ஹராம்ன்றனால. இதுவும் ஹராம் அதுவும் ஹராம். ஏதாவது ஒரு பிள்ளைகளை எடுத்து வளர்த்துக்கலாம். வளர்ப்பும் பிள்ளைன்னு வராட்டா கூட பாசம் செலுத்துறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யலாம்? ஏதோ ஒரு குழந்தைய வளர்த்து அப்படிதான் செய்யலாமே தவிர அல்ல வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இவன்ட்ட குறை இருக்கணும். இஸ்லாத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா அது ஒரு பஞ்சாயத்தே கிடையாது. இவன்ட்ட ஆண்மையெல்லாம் இருக்கிறது, குழந்தை இல்ல, இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இப்படி இருந்தால் இவன் என்ன பண்ணலாம்? என்னால் ஒரு குழந்தை உண்டாக்க முடியாது, ஆனா ஒரு பெண்ணோட சந்தோஷமா இருக்க முடியும். எவ புள்ள பெத்து புருஷன் இழந்துட்டு
டைவர்ஸ் ஆகி ஒருத்தி இருக்கிறாளோ அந்த மாதிரி ஒருத்தன் நான் கட்டிக்கிட்டு என்ன செஞ்சிடறேன், புள்ள எதிர்பார்க்க மாட்டான்ல, நான் அப்படி இருந்துக்கிறேன், நீ ஒருத்தனை புள்ள படுறவன் நீ கட்டிட்டு போ அப்படி சொல்லிட வேண்டிய. இப்போ இவனுக்கு இல்லைங்களா அவையாங்க எடுக்கணும். இது ஒரு சாதாரண மேட்ரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் கடனும் புல்லானாலும் புருஷன் அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் கிடையாது. அது மாதிரி இந்த பெண்ணுக்கு வந்து என்ன இருக்கு, அவளுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னா குழந்தை தரக்கூடிய ஒரு புருஷன் அவ கட்டிக்கிற வேண்டியதானே. இவனுக்கு சந்தோஷமா இருக்க முடியும்னா குழந்தையெல்லாம் பெத்து குழந்தை வேணாங்கிற நிலையில் இருப்பார்ல ஒருத்தி, அவன் இருப்பாள் கற்பப்பையை எடுத்திருப்பா 2 பிள்ளை பெத்துவிட்டு, அது மாதிரி ஒருத்தி இணைஞ்ச வேண்டியதான். இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா சந்தோஷமா போச்சு, இவன் தெரிஞ்ச குழந்தைய எதிர்பார்க்க மாட்டான். அப்படியான தீர்வுகள் தான் பார்க்கணும். இவங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போறான்னு கேட்டா பேசிக்க தப்பா வச்சுக்கிட்டான். கல்யாணம் கணவன் புரிக்க முடியாது, கணவன் மனைவி அப்படித்தான். இந்த தப்பு வச்சுக்கிட்டதுனால தப்பு தப்பா எல்லாம் போயிட்டு இருக்கிறது. சரியான தீர்வு வந்துட்டு அதுல பஞ்சாயத்து இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இல்ல, இது ஒரு பஞ்சாயத்தே கிடையாது, ஈஸியா நினைஞ்சிடலாம், அது மாதிரி உண்டாயிட்டு போயிடலாம். அப்ப இதான் அதுல உள்ள மேட்ரு. அப்ப இதுதான் கேஸுங்கிறது. கேஸுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இதை நீங்க நல்லா விளங்கி எதுக்குன்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு இதுல இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னமாவது இருக்குதா, நவீன காலத்துக்குள்ள மேட்ரு ஏதாவது கிடைக்குமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒருத்தரும் கிடைக்காது உங்களுக்கே தோணும். உங்களுக்கு என்ன செய்ய தோணும், அது பல வகையில் ஆய்வுல விட்டீங்கன்னா கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விடுவார்கள். இது ஒரு கேஸ். அதே மாதிரி வந்து இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா, இந்த பூனை வாய் வச்சது ஒரு தண்ணியில ஒழு செய்யற தண்ணி இருக்குது, பூனை வாய வச்சிருது, இந்த வாய வச்ச தண்ணியில ஒழு செய்யலாமா, அந்த தண்ணி சுத்தமானதா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்க, செய்யலான்ட்டாங்க. அது ஒரு ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. ஆனா அதை என்ன சொல்றாங்க, ஒரு காரணமும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஏன் பூனை சுத்தமானது அர்த்தம் கிடையாது. பூனை ஒரு அசுத்தமான பிராணி தான், அது நம்ம சாப்பிடக்கூடாது, ஹராம் தானே. அது வந்து பூனை வந்து எலி கிளி எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியதுதான், அது வாயில என்னது வேண்டாலும் கடிக்கும், அதனால அது சுத்தம்லாம் சொல்ல இயலாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பூனை வாய் வச்ச ஒரு தண்ணீர்ல வந்து ஒழு செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொல்றாங்க, இது ஏன் இது வந்து உங்களுக்கு வந்து அனுமதிக்கப்படுகிறதுனா, இது வந்து உங்களையே சுற்றி சுற்றி வரக்கூடியதா இருக்கிறது, தவிர்க்க இயலாது. பூனை அங்க வருங்க வரும், பூனை வீட்டுக்குள்ள நிக்கி, இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்க முடியாது, அப்படிக்கு அதுக்கு தான் அனுமதிக்கிறாங்க. அது ஒரு கரெக்டான ஒரு சுத்தமான பிராணி என்பதற்காக வேண்டி அனுமதிக்கல. காரணம் சொல்லும் போது என்ன செய்யறாங்க, இன்னஹா மின தவ்வாபாத்தி அழைக்கும், இவை உங்களை சுற்றி சுற்றி வரக்கூடிய, உங்க காலை சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய பிராணிகளாக இருக்கின்றன அப்படின்னு என்ன அர்த்தம், இது தவிர்க்க இயலாதுங்கிறதுக்கு அனுமதிக்கப்படுது. என்ன அனுமதிக்கப்படுது, பூனை சுத்தங்கிறதுக்கு அனுமதிக்கப்படல. ஒவ்வொரு பூனை வந்து ஒரு அண்டா நிறைய தண்ணி வச்சிருப்போம், பூனை வாய் வச்சு ஓடி போயிடும். ஏன் பூனை வீட்டுக்குள்ள வரும் போகும், அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து போகக்கூடிய ஒரு பிராணிகளாக இருக்குமே. ஆனால் அந்த மாதிரி பிராணிகள் வாய வைக்கிறதுக்கெல்லாம் அப்படி சட்டம் போட்டோம்னு சொன்னா நிறைய தண்ணியை வீணாக்க வேண்டி வந்துடும், தண்ணி என்ன நாசமா போயிடும், ஒரு ட்ரம் தண்ணி இதோடு ஊத்த வேண்டி வந்துடும். தண்ணி பஞ்சமான காலத்தில் யோசிச்சு பார்க்கணும். இப்ப நமக்கு தண்ணி சாதாரணமா கிடைச்சாலும் அந்த பாலைவனத்துல கற்பனை பண்ணி பார்த்தா இல்ல, ஒரு ஒரு செம்பு தண்ணீர்ல ஒழு செஞ்சிருவாங்க, ஒரு சின்ன 4 கை தண்ணியில குளிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு தண்ணி பஞ்சம் உள்ள ஒரு சமுதாயத்துல வந்து இதை சட்டமாக்க முடியாது. அப்படி ஒரு சமுதாயம் இருக்கலாம். நீங்க வேணா ஊத்தி விட்டுருங்க, நல்ல செழிப்பா இருக்கிற காலத்துல செய்யுங்க, அந்த தண்ணியில ஒழு செஞ்சுதான் ஆகணும்னு உங்களுக்கு ரூல் ஒண்ணும் கிடையாது, அனுமதி தானே. உங்களுக்கு பூனை வாய வச்சுட்டு பிடிக்காட்டி ஊத்தி விட்டுருங்க, சாதாரண தண்ணி கிடைச்சா என்ன செய்யுங்க, அது சாதாரண விஷயம். தண்ணி டைட்டா பத்தாக்குறையா இருக்கிற காலத்துல அவனுக்கு என்ன பிரச்சனை, யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது ஒன்னும் தப்பு கிடையாதுங்கிறாங்க. அப்ப இதுல வந்து இது பூனைக்கு மட்டுமா இல்ல, ஏன் இல்லங்கிறோம், அதுல காரணம் சொல்லிட்டாங்களே, பூனைக்கு மட்டும் அவங்க சொல்லல, என்ன சொல்லிட்டாங்க, தவ்வாபாத்தி அழைக்கும், இவையெல்லாம் உங்களை சுற்றி சுற்றி வரக்கூடியவை, இதெல்லாம் வந்து வாய வைக்கிறது தவிர்க்க முடியாது. நீங்க பானையில தண்ணி வச்சுதான் செய்யுங்க, வாய வச்சுட்டு ஓடி போயிடுறேன். இந்த மாதிரி உங்களை சுத்தி சுத்தி வரக்கூடிய அது மாதிரி வளர்ப்பு பிராணிகளாக இருந்தால், அதுக்கு ஒண்ணு கருத்து என்ன, வளர்ப்பு பிராணிகளாக இருந்தால் அவை வந்து வாய் வீட்டுக்குள்ள வந்து போற மாதிரி, ஒரு ஆட்டை கூட என்ன செய்வாங்க, சில வீட்டு பிராணியை வளர்ப்பாங்க, கோழியை வளர்ப்பாங்க, அது வந்து வாயை ஒழிச்சிட்டு போயிடுச்சு, அப்படி காலில் ஒன்று பாஞ்சிட்டு குச்சிட்டு தப்பிச்சு ஓடி போச்சுன்னு வைங்க, இதுக்காகலாம் தண்ணி வீணாக்கிறாதீங்க, இதுக்கெல்லாம் வீணாக்க முடியாது. ஏன்னா இது தவிர்க்க இயலாது, முடிஞ்ச அளவுக்கு தான் மார்க்கத்தை கடைபிடிக்கணுமே தவிர இதெல்லாம் நம்மளை மீறி நடந்து விடும். இப்படி எடுக்கலாமா இல்லையா, இது பூனைக்கு சொன்னது ஆட்டுக்கு எடுத்துக்கலாம், கோழிக்கு எடுத்துக்கலாம், பூனைக்கு மட்டும் உள்ள சட்டம் எடுக்க இயலாது. ஏன் இயலாது, காரணம் சொன்னதுனால. காரணம் சொல்லிச்சுல, தவா பார்த்து அழைக்கும். காக்காய் வந்து வீட்டுக்குள்ள வளர்க்கறது, அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு, வீட்டுக்குள்ள உங்களுக்கு தவிர்க்க இயலாம வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும், உங்களையே சுற்றி சுற்றி வரக்கூடியதா இருக்கணும். பூனையெல்லாம் காலை சுத்திட்டு நிற்கும், எலி பிடிக்கிறக்கா நம்மள கூட வளர்க்குவோம், அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கும் பொழுது நிறைய எப்படி பாதுகாத்து வச்சாலும் என்ன செஞ்சிடறது,
அது வாய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்குள்ள இருக்கும் தடுக்க முடியாதுல்ல. நாய்க்கு மட்டும் தனியா சொல்லிட்டாங்க. எதுக்கு விதிவிலக்கு வந்திருக்கிறது, அதை என்ன செய்யக்கூடாது, பொறுத்திடக்கூடாது. அடுத்தது என்னன்னா, அந்த கியாஸ்ங்கிற சிந்திச்சு வழங்குறோம்ல, ஒழுங்கா சிந்திக்கணும். நமக்கு கவனமான ஒரு மேட்ரு. உன்னோட ஒண்ணு சிந்திச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்தா கரெக்ட் மாதிரி தெரியும். சிந்திக்கக்கூடிய நேரத்தில் என்ன இருக்கணும், கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு தப்பா சிந்திக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு போர்டுல நினைஞ்சிருக்காங்க, ஒரு நாய் படத்தை போட்டிருக்கிறாங்க. போர்டுல என்ன செய்ய, நாயை வரைஞ்சிருக்குது. இது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, நாயின்னு சொல்லுவீங்க. நாய்னா குறைக்கும், இது குறைக்கும் சொன்னா அது கேஷ் ஆயிடுச்சு. இப்ப அதான் அர்த்தம். இது நாய் என்ன செய்யும், குறைக்கும். அப்ப இது குறைக்கும்ல, படம் குறைக்குமா, குறைக்காது. அப்ப இது நம்ம சிந்திக்கிற மாதிரி தெரியுது, கரெக்ட் மாதிரி தெரியுது, ஆனா கரெக்ட் இல்ல. ஏன் கரெக்ட் இல்ல, பேசிக்கல தப்பு பண்ணிவிட்டீங்க. இது நாய் இல்ல, நாய் படம்னு சொல்லணும். இது நாயின்னு ஒத்துக்கிட்டதுனால குழப்பம் வருது. நாயத்தான் நாயின்னு சொல்லணுமே தவிர நாயுடைய படத்தை என்ன செய்யக்கூடாது, நாயின்னு சொல்லக்கூடாது. இது நாயின்னு தலையாட்டினு வைங்க, பேசிக்கல தப்பு பண்ணிட்டா ரிசல்ட் என்ன ஆயிரும், தப்பாயிரும். நாய் தானே, சரி நாயெல்லாம் என்ன செய்யும், குறைக்கும். அப்ப இது என்ன செய்யும், குறைக்கும். ஒரு படத்தை காட்டி இது குறைக்கும்னா என்ன செய்யும், மறுக்க இயலாது உங்களுக்கு. ஏன், லாஜிக் கரெக்டா போச்சு. எதனால லாஜிக் கரெக்டா போச்சு, பேசிக்க நீங்க தப்ப ஒத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை தவறா நீங்க ஒத்துக்கொண்டீர்களே ஆனால், அல்லது தவறா ஒன்றை புரிந்து கொண்டீர்களே ஆனால், அதுல சிந்திக்கிற முடிவு என்னவாய் போயிடும், தவறா போயிடும். அதனால இது நாயினா இது மாதிரி சொன்னாங்கன்னா என்ன செய்யணும், இது எப்படி நாயாவும், இது நாய் இல்லையே, இது மைய, இது இப்படி நாய் தான் உயிரோட கொண்டு வந்து காட்டாதான் நாய். அப்பதான் அந்த லாஜிக் என்ன செய்யும், கரெக்டா வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த நேரடியாக ஒரு வசனத்துக்கு அர்த்தம் வருதுல, அதுக்கு பேர் நஸ்ன்னு சொல்லுவாங்க. நஸ்னா என்ன அர்த்தம், நூன் சாது. நஸ்ன்னு சொன்னா டைரக்டா ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு பேர் என்னது, நஸ்ங்கிறது. கியாஸ்னா என்ன அர்த்தம், அதுல சிந்திச்சு நம்ம விளங்கக்கூடிய கருத்து. சில நேரங்கள்ல கியாசும் நஸ்ஸும் மோதக்கூடியதா வரும். ஒரு கியாஸாக நம்ம ஒரு சட்டம் எடுப்போம், இது நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாற்றமா அமைஞ்சு போயிடும். அப்படி வந்தால் நஸ்ஸுக்கு முன்னாடி கியாஸ் நிக்காது. என்ன செய்யாது, டைரக்டா சொன்னது இது விளங்கி எடுத்ததுல இருந்து எதை செய்யக்கூடாது, நஸ்ஸ மறுத்து விட்டுறக்கூடாது. அது புரியுறதுக்கு சொல்வதா இருந்தா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, இந்த பட்டு இருக்குல்ல, பட்டாடையை கொண்டாந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருது பட்டாடை. வந்தோன்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, உமருக்கு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இதை கொடுத்தோன்னா வாங்கிட்டு போயிடுறாரு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அதெல்லாம் அணியக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எனக்கு தர்றீங்கல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, பட்டு என்பது யாருக்கு உரியது என்று சொன்னால், யாருக்கு ஆகிரத்துல பாக்கியம் இல்லையோ, யாருக்கு மறுமையில பாக்கியம் இல்லையோ அவங்களுடைய ஆடை இதெல்லாம். இந்த லிபாஸ், இந்த ஆடை இருக்குத, மறுமையில பட்டாடை அணிகிறதுன்னு ஒரு பாக்கியம் இருக்குது. அந்த பாக்கியம் கிடைக்காதவங்க தான் அணிவாங்க. அது முஸ்லீம் அணியக்கூடாதுன்னு அர்த்தம். மறுமையில பட்டாடை அணிகிற பாக்கியம் யாரு கிடைக்கும், முஸ்லீமு கிடைக்கும், காவிரு கிடைக்காது. அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பட்டை ஹராமாக்கும் பொழுது இது யாருக்கு மறுமையில் பாக்கியம் கிடைக்காதோ அவங்களுக்கு உரிய ஒரு ஆடை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன செய்யுது, பட்டு ஹராம்ங்கிறதும் தெரிகிறது. அதுக்கு என்ன காரணம், மறுமையில அது கிடைக்காது என்ற காரணம் வந்தது. இதுல இருந்து நம்ம என்ன வழங்குறோம், இந்த காரணத்தை வைத்துக் கொண்டு வழங்குறோம்னா, மறுமையில வெற்றி அடைதல் என்பது ஆணு பெண் எல்லாத்துக்கும் உரியதுதான். மறுமையில பாக்கியத்தை அடைகிறது யாருக்கு உரியது, ஆண்களுக்கு உள்ள மாதிரி பெண்களுக்கும் உரியதுதான். அப்ப இதை வைத்துக் கொண்டு சட்டம் எடுத்தா பொம்பளையும் பட்டு அணியக்கூடாது. இந்த ஹதீஸை வைத்து நம்ம சட்டம் எடுத்தா என்ன செய்யக்கூடாது, ஏன் இந்த பட்டாடை என்பது மறுமையில் யாருக்கு பாக்கியம் இல்லையோ அவர்கள் அணிகிற ஆடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மறுமையில பாக்கியத்தை வச்சு சம்பந்தப்படுத்தும் போது, மறுமையின் ஆம்பளைக்கு மட்டும் உள்ளதா மறுமைங்கிறது, ஆணும் பெண் அனைவருக்கும் உள்ளதுதான் மறுமை வாழ்க்கைங்கிறது. அப்ப இது மறுமையில நமக்கு அது கிடைக்காது, இங்க அணிகிறவனுக்கு மறுமையில கிடைக்காது என்று சொன்னால், அப்ப அதுல நம்ம என்ன சட்டம் எடுக்கணும், ஆண்களும் பட்டு அணியக்கூடாது, பெண்கள் அணியக்கூடாது என்று இந்த காரணத்திலிருந்து கியாஸ் மூலமாக நம்ம அறிகிறோம். ஆனா நஸ்ஸு என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு அனுமதின்னு சொல்லுது. இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருது, பெண்களுக்கு பட்டாடை ரெண்டு இந்த பட்டை எடுத்து காட்டி, இது என்னுடைய உம்மத்துல ஆண்களுக்கு ஹராமு, பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இதுல இருந்து சிந்தித்து விளங்குற கருத்து,
பொம்பளையும் பட்டு அணியக்கூடாதுன்னு சொல்லுகிறது. நேரடியான கருத்து வந்து பெண்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. இப்ப நம்ம எதை எடுக்கணும்? அதான் இது ஆம்பளைக்கு மட்டும் உள்ளதுதான். அது விதிவிலக்கு, டைரக்டா விதிவிலக்கு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? சிந்திச்சு விளங்குறது கீழே போயிடும். சிந்திச்சு விளங்குற கருத்து எங்க போயிடும்? ரெண்டாவது இடத்துக்கு போயிடும். டைரக்டான ஒரு அனுமதியோ தடையோ வறுமையானால் அதுக்கு முதலிடம் கொடுத்து விட வேண்டும். நேரடியா பெண்களுக்கு அனுமதிட்டாங்கல்ல, அது பெண்களுக்கு இது பேச்சு கிடையாது. பெண்கள் இந்த உலகத்தில் அணிந்தாலும் மறுமையில் அவர்களுக்கு என்ன செய்யாது? பாதிப்பு வராது. மறுமையில் அவர்கள் அணிவார்கள், இந்த உலகத்திலையும் பட்டு அணியலாம் அப்படின்னு பெண்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். ஆனா கியாசு பிரகாரம் பார்த்தா என்ன செய்யக்கூடாது? இந்த ஹதீஸை வைத்து நம்ம கியாசு மாதிரி கியாசுல எடுத்தோம்னு சொன்னா என்ன என்ன கூடாது? பெண்கள் அணியக்கூடாது. இந்த ஹதீஸ்ல இருந்து சட்டம் எடுப்பதாக இருந்தால் மறுமையுடைய இது வந்து பாதிப்பு ஏற்படுத்திடும் அப்படிங்கிற காரணத்தை வைத்து எடுப்பதாக இருந்தால் பொம்பளை என்ன செய்யக்கூடாது? பட்டால் அணியக்கூடாது. இதுதான் இந்த தப்பான கியாசுங்கிறது. கியாசு கரெக்டா இருந்தாலும் அந்த நசுக்கு மாத்தமா நினைஞ்சிடக்கூடாது. ஒரு ஒரு ஹதீஸ் டைரக்டா வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன செய்யாது? நிக்காது. டைரக்டா ஒரு ஆயத்து, டைரக்டா ஒரு ஹதீஸ் இதுக்கு மாற்றமா வருது. நம்ம சிந்திச்சு விளங்குற கருத்துக்கு மாற்றமா வந்தால் இதை வந்து கீழே தள்ளிடணும். இதுக்கு பெரிய வெயிட்லாம் கொடுக்க கூடாது. நேரடியாக சொன்னது எப்போதுமே அதுக்கு ஒரு முக்கியத்துவமானதான். உலகத்தில் யாருடைய பேச்சா இருந்தாலும் சரி டைரக்டா சொல்றதுக்கு ஒரு முக்கியமானதா இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டா, அபு ஹனீஃபா இமாம் இருக்கா, பெரிய ஆள் தான், அவர் அறிஞர் தான். அவர் ஒரு கேஸ், அவருடைய கேஸை பாருங்க. தப்பான கேஸுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இது மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. ஹனபி மதம் கிதாபுல நிறைய இது மாதிரிலாம் கிடைக்கும். என்ன கேஸ் பண்றாங்க? ஒருத்தன் விபச்சாரம் பண்றான். விபச்சாரம் பண்ணனா அதுக்கு என்ன இருக்கு? மார்க்கத்துல தண்டனை இருக்குது. அதுக்கு வந்து கசையடியோ கல்லால் எறிந்து கொள்றதோ அது இருக்குது. இத வந்து என்ன செய்யறாரு? அபூ ஹனீஃபா என்ன செய்யறாருன்னா, விபச்சாரம் பண்றான்ல, காசு கொடுத்து விபச்சாரம் பண்ணிட்டா அவனை தண்டிக்க கூடாது அப்படிங்கிறார். எதுக்கு காசு கொடுக்க? ஃப்ரீயா விபச்சாரம் பண்ணா தண்டிக்கணுமா? ஓசியா விபச்சாரம் பண்ணா தான் செய்யணும், தண்டிக்கணும். கூலி கொடுத்து செஞ்சா செய்யக்கூடாது, தண்டிக்க கூடாதுங்கிறார். அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு தெரியுமா? இது மகரு மாதிரி இருக்குது. கேஷ் மகர், அதாவது சும்மா கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ஒரு மனைவியோட சந்தோஷமா இருக்கிறீங்களா, அது ஏன் மார்க்கத்துல ஹலால் ஆகுது? அவ ஆராய்ச்சி போகுது, அது ஏன் ஹலால் ஆகுது? கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, கூலியை கொடுத்துட்டீங்க. கூலியை கொடுத்துட்டு செய்யறதுனால மனைவியோட குடும்ப வாழ்க்கை நடக்கிறது என்னவாயிருது? அது ஹலால் ஆயிருது. இது அது போன்றதாக இருக்கும் பொழுது எப்படி நம்ம தண்டிப்பது? இவன் தான் கூலியை கொடுத்துட்டானே. அப்ப மகருங்கிற கூலியை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ற மாதிரி விபச்சாரத்துக்கு நினைச்சிட்டான், கூலியை கொடுத்துட்டான்னு சொன்னா இது வந்து நிக்காஹுக்கு ஒப்பாக இருக்கிறது. எது ஒப்பா இருக்குதான்? காசு கொடுத்து விபச்சாரம் பண்ணுவது என்ன இருக்கு? நிக்காஹுக்கு ஒப்பான காரியத்தை அவன் செய்யும் பொழுது அவனை எப்படி நீங்க தண்டிப்பீங்க அப்படிங்கிறார். இது வந்து ஒரு கூறுகள் நமக்கு தெரிகிறது, பார்த்தால பழிச்சு. இதா கியாசு. விபச்சாரங்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது. கூலிங்கிறதுக்காக வேண்டிய அது அனுமதிக்கப்படுறது தடுக்கப்படுறது கிடையாது. மகர் வேணான்னு கூட கொடுத்து என்ன செய்யலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம், செல்லும். மகருங்கிறதா மேட்ரு. மகருங்கிறது அவருடைய ரைட். அது ஒரு பெண்ணு மகரை விட்டு தந்துட்டா, மகர்லாம் வேணாங்க. ஒருத்தர் ரசூல்லா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களே, ஒருத்தர் வருவாரு, இரும்பு மோதிரமாவது கேட்பாங்க. ஒரு அம்மா வந்து நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, மகரை இல்லைன்றுவாரு. சரி இல்லாட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உனக்கு என்ன குரான் தெரியும்னு கேட்டு அதுக்காக வேண்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்ப இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மகருங்கிறது பெண்ணுடைய உரிமைன்னு சொல்லப்படுதே தவிர அந்த காசு கொடுக்கறதுனாலதான் அந்த குடும்ப வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டதாகுதா? கிடையாது. இவர் விளங்க தெரியாம என்ன செய்யறாரு? தப்பான கேஸ் எடுக்கிறாரு. விபச்சாரம்ங்கிறது வந்து கல்யாணங்கிறது காசு மேட்டருக்காக அனுமதி இல்ல, ஒரு அக்ரிமெண்ட்னால அனுமதி. கல்யாணத்தை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? மீசாக்கன் கலீலா, கடுமையான உடன்படிக்கை. அதாவது நீ எனக்கு செய்யற கடமையை செய்யணும், நான் உனக்கு செய்யற கடமையை செய்வேன். காலத்துக்கு உனக்கு என்ன செய்வேன்? காலத்துக்கு உன்னை சுமப்பேன். உனக்கு பிறந்த பிள்ளை என் பிள்ளைன்னு ஏத்துக்கிருவேன். நான் செத்துட்டா உனக்கு வாரிசு உரிமையை தருவேன். நீ செத்துட்டா ஒன்று எனக்கு வாரிசு உரிமை வரும். எனக்கு ஒரு கஷ்டம்னா இவ்வளவும் சேர்ந்துதான் கல்யாணம். இதனாலதான் அனுமதிக்கப்படுது. கொடுத்த மகருக்காக இல்ல. கொடுத்த மகருக்காக வேண்டி என்ன செய்யல? குடும்ப வாழ்க்கை அனுமதிக்கப்படல, அக்ரிமெண்ட்டுக்காகத்தான் அனுமதிக்கப்படுகிறது. ரெண்டு பேரும் பல விஷயங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணி கொடுக்கிறார்கள், கடுமையான உடன்படிக்கை எடுக்கிறார்கள். இத வந்து என்ன செய்யறாரு? அவர் முன்னோட கொண்டு விளங்கிட்டு, அப்ப காசு கொடுத்து பண்ணா அது ஹலாலாவதுல, அப்ப இதுக்கு எப்படி நீங்க தண்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? அவர் சொன்னாரா இல்லையா நமக்கு தெரியல. அவர் சொன்னார்னு ஹனஃபி கிதாப்ல எழுதிக்கிறாங்க. அவர் சொல்லாம கூட இருந்திருக்காங்க. நமக்கே ஒரு வித்தியாசமா இருக்கு, அவர் சொல்லியிருப்பாரான்னு யோசனையாவும் இருக்குது. ஆனா அவங்க கிதாபுகள் நினைஞ்சிருக்கிறாங்க. இப்ப மதரசாவில் ஓதி கொடுக்கிற கிதாபுல அபு ஹனீஃபா இந்த மாதிரி சொன்னதாக ஒரு பேர்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப எழுதி வைத்திருக்கிற உண்மையாக இருந்தால் இது பேர் கேஸ் கிடையாது, இது உளறல்.
கியாஸ்னா என்னவா இருக்கானே, நஸ்ஸுக்கு விபச்சாரம் தெளிவாக தடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த விபச்சாரத்தை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு கியாஸ்ல இருந்து கொண்டு வர்றாரு. தெளிவா நஸ்ல என்ன பட்டிருக்கு, நமக்கு விபச்சாரம் தடுக்கப்பட்டிருக்கு. நஸ்ல தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கல்யாணம் இல்லாத முறையில், திருமணம்ங்கிற உடன்படிக்கை இல்லாத முறையில் எந்த ஒரு உறவு நடந்தாலும் அதுக்கு பேர் என்னது, விபச்சாரம். இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப தடுக்கப்பட்டு இருக்கிறது தெளிவா இருக்கக்கூடிய நேரத்தில் இது அது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குன்னா பேசவே கூடாது. அது வந்து கேசிய நசுக்கு மாற்றமா இருக்கு. தெளிவான நசுக்கு மாற்றமாக ஒரு பெரிய லாஜிக் ஒருத்தர் சொன்னார்னா என்ன செய்யக்கூடாது, லாஜிக்கை விழுந்துரும். தெளிவான நசுகளை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால கேசுங்கிறது நம்ம கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். இந்த அளவுக்கு நீங்க விளங்கிட்டா போதும் கேச பத்தி. அடுத்து என்னன்னு கேட்டா, அப்ப குர்ஆன் ஹதீஸ் கேச முடிச்சிட்டோம். மூணாவது என்ன சொல்லுவாங்க, இஜ்மான்னு சொல்லுவாங்க. மூணாவது ஆதாரம் என்ன, குர்ஆன் ஹதீஸ். இந்த மதுஹபுக்காரங்கள இந்த நாளை சொல்லி சும்மா மக்களை ஏமாத்துறது. இந்த நாளுக்கும் மதுஹபுக்கும் சம்பந்தம் இல்ல, அதையும் நீங்க விளங்கிக்கணும். குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் நம்ம சொல்றது ஒத்துக்கொண்டாலும் இது மதுஹபுக்கு எதிராக தான் வரும். சரி, குர்ஆன்ங்கிற குர்ஆன் ஆச்சுப்பா, ஹதீஸுக்கு ஹதீஸ்னு அர்த்தம். இஜ்மாங்கிறிய, இஜ்மாண்டா என்ன, ஏகோபித்த முடிவுன்னு அர்த்தம். இஜ்மான்னா ஏகோபித்த முடிவு. ஏகோபித்த முடிவை ஏத்துக்கிறதுக்கு இமாமியா வர்றாரு. ஏகோபித்த முடிவை ஏத்துக்கொள்ளணும்னு சொன்னாலே அங்க என்ன வரல, இமாமுக்கு வேலை இல்ல. கியாஸ்னா சிந்திச்சு விளங்குறது, அதுவும் எதை மறுக்குது, மதுஹப மறுக்கத்தான் செய்கிறது. இந்த மதுஹபுக்காரங்க எல்லாம் என்னன்னு கேட்ட என்னத்தையாவது சொல்லி குர்ஆன் ஹதீஸுக்கு மேல இருக்குன்னு காட்டி போடணும். அப்படி காட்டினாலும் மதுஹபுக்கு இது ஆதாரம் ஆகுமா, இஜ்மா இருக்குன்னே வச்சுக்கிருவோம். ஏகோபித்த முடிவு, ஏகோபித்த நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னா அது மார்க்கம் அப்படின்னு வச்சுக்கிருவோம். யோகபித்து நம்ம முடிவு எடுக்கலான்றது சொல்லுதே தவிர இமாமை பின்பற்றலாம் எப்படி அது சொல்லணும். குர்ஆன் என்பதும் இமாமை பின்பற்றணும்னு சொல்ல மாட்டேங்குது. ஹதீஸை பின்பற்றணும்னு சொன்னாலும் அதுல எந்த அர்த்தம் வரல, இமாமை பின்பற்றுங்கிற அர்த்தம் வரல. இஜ்மாண்டா என்ன, ஏகோபித்த முடிவு தானே, சரி அப்படி வச்சுக்கிருவோம். ஏகோபித்த முடிவை மார்க்கம் ஆக்கிருவோம். ஏகோபித்த முடிவை ஏத்துக்கிறோங்கன்னா நம்ம ஏகோபித்த முடிவு எடுக்கலாங்கிறது அர்த்தமே தவிர இதுலயும் இமாமியா வர்றாரு, இதுவும் இமாம் பின்பற்றும் சொல்லவே இல்லை. கியாஸ் சிந்திச்சு விளங்குறது தானே, சிந்திச்சு நம்ம விளங்க போறோம். இதுக்கு அவர் ஏன் வர்றாரு, அவரை பின்பற்ற கூடாதுன்னு தான் விளங்குதுல இருந்து. கியாஸ்னால என்ன அர்த்தம், சிந்திச்சு விளங்குன்னு சொன்னாலேயே எவனா சொன்னதை நீ கேட்டு தெரியாதுன்னு அர்த்தம் விளங்குதா. அப்ப குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் சொல்லக்கூடிய இந்த வாதம் எதுக்கு உதவாது, மதுஹபுக்கோ சஹாபாக்களுக்கோ உதவாது. ஆனா அவங்க எதுக்காக இதை யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா, எப்படியாச்சும் இந்த ரெண்டுக்கு மேல ஒன்னு ரெண்டு சேர்த்து விட்டுறணும், அப்ப டவுன் ஆகி போயிடும். அவங்க நோக்கம்லாம் என்னது, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் சொன்னா தான் நமக்கு எல்லாம் வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்குது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் இல்லைங்க, இஜ்மா கியாஸ் நிறைய இருக்குங்க அப்படின்னு வெளியேற்றிட்டோம்னு சொன்னா என்னவாயிரும், அந்த கேப்புக்குள்ள எல்லாத்தையும் நுழைச்சிக்கலாம். சின்ன ஒரு கேப்பை உண்டாக்கிட்டா மதுஹபுக்காரன் அதுல நுழைஞ்சிக்கிடுவான், சஹாபிக்கிறோம் அதுல நுழைஞ்சிக்கிடுவான். அதுக்காக செஞ்ச வேலையை தவிர இவங்க சொல்லக்கூடிய இந்த இஜ்மா கியாஸ்ங்கிற ஒத்துக்கொண்டாலும் அதிலிருந்து எப்படி மதுஹப் நியாயப்படுத்துறேன்னு கேட்கணும். இஜ்மாக்கு 4 ஆதாரம் சொல்றாங்கல்ல, அது ஒத்துக்குறோம்பா, சரி இஜ்மா ஒரு ஆதாரம் வச்சுக்க, கியாஸ் ஒரு ஆதாரம் வச்சுக்க, 4 வச்சுக்க. அதுல இருந்து மதுஹப் எப்படி வரும், இந்த 4 நம்ம செய்யலான்னு தான் அர்த்தம் வரும். குர்ஆனை நம்ம பின்பற்றிக்கலாம், ஹதீஸை நம்ம பின்பற்றிக்கலாம், இஜ்மா நம்ம பின்பற்றிக்கலாம், அது மாதிரி கியாஸ் நம்மளே எடுத்துக்கலாம். அதான அதுக்கு அர்த்தம் ஆகுது. நீ சொன்னபடி பாத்தீங்கன்னா அதுல இருந்து என்ன விளங்குது, 4 ஆதாரம்னு சொன்னவனுடைய வாத பிரகாரமும் மதுஹப் கிடையாது. 4 ஆதாரம் சொல்றான் பாருங்களேன், அதுலயும் எது நிரூபணமாகாது, மதுஹபிற்கு நிரூபணமாகாது. இது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஒரு பொதுவா உள்ளது. இப்ப இஜ்மாண்டா என்ன, எல்லாருமா சேர்ந்து யோகோபித்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு மார்க்கம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. முதல்ல இதுல பல தப்பு இருக்குது. முதல் தப்பு என்ன, உலகத்துல எல்லாரும் யோகபித்து அல்லது எல்லா முஸ்லிமும் யோகபித்து ஒரு முடிவு எடுத்ததுக்கு சரித்திரமே கிடையாது. ரசூல்லா காலத்துல இருந்து ரசூல்லா காலம் வரைக்கும் வேண்டா, ரசூல்லா சொன்னதுக்காக யோகபித்து ஆயிருக்கும். ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு, ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் வரைக்கும், உலகம் அழிகிற காலம் வரைக்கும் எடுத்துக்கொண்டால் எல்லாருமாக சேர்ந்து ஒரு கருத்துக்கு வந்தார்கள் என்று ஒரு உதாரணம் காட்டல, ஒண்ணு காட்டல. என்ன காட்டுவாங்க, 5 வேளை தொழுகை ஏகபித்து சொல்றமேம்பாங்க. அது ஹதீஸ்ல இருக்குது, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத விஷயத்துக்கு. குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கிற விஷயத்துக்கு தான் குர்ஆன் ஹதீஸ்னால ஒன்றுபட்டுருவோமே. லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்றோம், எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்றோம், யோகபித்து சொல்றோம்னு சொல்ல முடியுமா? அது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, ரமலான்ல தான் நோன்பு, இதுல ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கும், பாத்தீங்களா இஜ்மா இருக்கும். அப்ப இஜ்மானால ரமலான் நோன்பு கடமையாச்சு, குர்ஆன்னால கடமையாச்சா? குர்ஆனால கடமையாச்சு. இப்ப நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா,
குர்ஆனில் ஒன்று இருந்து ஹதீஸ்ல ஒன்று இருந்தால் அது இஜ்மாக இருக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் நம்புறவங்க எல்லாம் ஏகமித்து ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். அதுலயும் மாறுறவன் இருப்பான், அதை விட்டுருவோம். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாததை எல்லாரும் இஜ்மா செஞ்சு ஏகமனதா செஞ்சு ஒரு தீர்மானம் போட்டார்களே ஆனால் அது மார்க்கமாகும் அப்படின்னு சொல்வார்களே ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத எந்த விஷயத்தில் எந்த காலத்தில் ஏகபித்த முடிவு வந்தது? ஒரு காலத்திலையும் ஒரு விஷயத்திலையும் வந்த உதாரணம் சொல்லு கேட்கணும். ஏதாவது ஒன்னு சொல்லு. இந்த விஷயத்துல இது குர்ஆன்லயும் இல்ல, இது ஹதீஸ்லயும் இல்ல, எல்லாரும் ஏகமனதா சேர்ந்து நினைஞ்சாங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, அப்படி சஹாபாக்கள் காலத்துல எடுத்தாங்கன்னு காட்டு, தாபியன்கள் காலத்துல எடுத்தாங்கன்னு காட்டு, நம்ம வாழுகிற இந்த காலத்துல எடுத்தான்னு கூட காட்டல. ஒரு தேர்தலில் போட்டிடுறதுக்கே ஒன்னா ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்கிறான், அப்புறம் எப்படி இருப்பாங்க? தேர்தலில் போட்டிடுறதுக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு மொத்தம் போய் சீட்டு வாங்கிட்டு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கே ஒன்னாக மாட்டாங்கன்னா எப்படி ஒன்னாகுவான்? இது நடக்கவே நடக்காது. உலகம் நடந்ததும் இல்லை, அது நடக்கவும் செய்யாது. அப்ப இஜ்மான்னு சொல்லுவது வந்து இல்லாத ஒருத்தருக்கு சொல்லலாமா? கற்பனையில பேசலாமா? இஜ்மான்னு சொல்லி ஒன்னு நடக்கவே நடக்காதுன்னு தெரியும் போது எப்படி எல்லாரும் ஒன்னு ஆகுவான்? மனிதன் பல சிந்தனை உள்ளவனா படைக்கப்பட்டிருக்கிறான், பல டேஸ்ட் உள்ளவனா படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரே மாதிரி என்ன செய்யாது, எல்லாருமே சிந்திக்கவே மாட்டான். இன்னும் சொல்ல போனா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்து மடையர்களுக்கு மத்தியில வராது, அறிவாளிக்கு மத்தியில ஒரு மடையனு கருத்து வேறுபாடு ஒண்ணுமா இருக்காது. அப்ப அறிவாளிகள் தான் என்ன செய்யறான், அவன் அதை சரியுமா அவன் இதை தெரியுமா. அப்ப அந்த அறிவாளிகளா இருக்கிறவர்களுக்கு மத்தியில என்ன வராது? எப்ப இதெல்லாம் ஒத்த கருத்து வரும் தெரியுமா? அம்பூட்டு பேர் கூமுட்டையா இருந்து ஒரே ஒரு அறிவாளி மட்டும் இருந்தான்னா அறிவாளி சொல்றான்னு கேட்டுக்கிறோம். அம்பூட்டு பேர் கூமுட்டையா நம்ம இல்லையே, அவனுக்கு ஒரு கருத்து இருக்கு, எப்படிங்க இதை ஏத்துக்கிறேன்னு கேட்டுருவான. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எல்லாரும் ஏகோபித்து வர்றதா சொன்னா களிமண் வச்சிருந்தா தான் முடியுமே தவிர மூளை இருந்தா முடியாது. மூளைக்கு மேல என்ன இருக்கணும்? களிமண் வச்சிருந்தா இப்ப ரோபோவா இருந்தா என்ன செய்யலாம்? ஏகோபித்து தலையாட்ட சொல்லி ப்ரோக்ராம் பண்ணி விட்டா என்ன செய்யும்? தலையாட்டிட்டு போயிடும். நம்ம ரோபோவா எப்படி ஏற்படுங்கிற இஜ்மான்னு ஒரு இல்லாதவனு படியான்னு சொல்றாங்க. ஒரு காலத்தில் நடந்த கேட்டா இந்த மாதிரி கிறுக்குத்தனமா என்ன செய்யறது? இஜ்மா என்ன? அபூபக்கரை எல்லாரும் ஜனாதிபதியாக ஏகமானதை ஏற்றுக்கொண்டாங்க. இதுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அபூபக்கரை ஜனாதிபதியை ஏற்றுக்கிட்டாங்க. உதாரணம் காட்டுறாங்க, இஜ்மாவுக்கு உதாரணம் என்னவென்றால் அது கூட பொய் தான். அதுவும் எதிர்ப்புக்கு பத்தியெல்லாம் வந்தார் அவரு. அதுவே பொய். அபூபக்கரும் ஏகமானதால தேர்ந்தெடுக்கப்படல, போட்டியில களத்துக்கெல்லாம் சாதெல்லாம் நின்றாரு. அப்புறமே மக்கா காரணம் மதினா காரணம் அப்படிலாம் பெரிய சண்டையெல்லாம் வந்து முஹாஜிரா அன்சாராண்டு வந்து பல விதமான குழப்பங்களுக்கு மத்தியில தான் கடைசி அடைஞ்சாங்க. தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அதிகமானவர்கள் ஆதரிச்சாங்களே தவிர ஏகமானதாலும் ஆதரிக்கல. அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இதுல என்ன, இதுல மார்க்கத்துக்கு என்ன இருக்குது? ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்படுறதால ஒரு இயக்கத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற இபாதத்தா, வணக்க வழிபாடா, மார்க்க சட்டத்தில் உள்ளதா? அதிகமான அன்பு மக்கள்கிட்ட பெற்றிருந்தானே ஏகமானதா வருவாரு, இல்லாட்டே ஏகமான எதிர்ப்புக்கு மத்தியில வருவாரு. இது வந்து ஒரு சாதாரண ஒரு நடைமுறை. இது காபிர்கள்ட்ட நடக்கும், முஸ்லீம்கிட்ட நடக்கும், எல்லாத்தையுமே நடக்கும். ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கும், ஒரு சங்கத்தில் நடக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மேட்ரு. இதை வந்து உதாரணம் காட்டலாமா? என்ன மாதிரி ஒரு மசாயில சொல்லுவாங்கன்னு பார்த்தா என்ன செய்யறான்? ஏகமானதா என்ன ஏகமானதா அபூபக்கரை ஏகமானதா தேர்ந்தெடுத்தாங்கிறான். இதுதான் உதாரணங்க. அவன் தேடி தேடி பார்த்து இதை சொல்றதுல விளக்குது, ஒண்ணு பிள்ளைன்னு விளக்குது. தேடி தேடி கஷ்டப்பட்டு சொல்ற உதாரணம் இந்த லட்சணத்துல இருந்தா என்ன அர்த்தம்? இஜ்மான்னு ஒண்ணு நடக்கவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து பஜ்ரம் 3 ரக்காத் ஆக்கிட்டாங்களா? அதுக்கு ஏதாவது ஒத்துக்கிட்டாங்களா? என்ன ஒண்ணு சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஒரு உதாரணம் கிடையாது. அப்ப நடக்கவும் செய்யாது. முதல்ல இஜ்மா என்பது என்ன செய்யாது? நடக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு காலத்திலையும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வரவே மாட்டார்கள். அப்ப இதை ஒரு ஆதாரமா என்ன செய்யறாங்க அவங்க காட்டுறாங்க. அப்ப இஜ்மா நம்ம என்ன கேட்கணும்? ஏகோபித்த முடிவு ஆதாரங்கிறீங்க, ஒரு பேச்சுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி ஒண்ணு நடந்திருக்குதா? ஒண்ணு நடக்குமா? அப்படி நடந்திருக்கான்னு இல்லது நடக்குமான்னு கேட்கணும். ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. ஆதாரங்கள் இருக்கிற விஷயத்துலன்னா ஏகமனதான கருத்துக்கு வந்திருப்பார்கள். ஆதாரம் இருக்கிற ஒரு விஷயம் உதாரணமா சொல்வதாக இருந்தா இந்த காதியானி கூட்டு இருக்கிறான், அவனை காபிர்னு சொல்றோம், ஏகமனதா தான் சொல்றாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஏகமனதா சொல்றாங்க. இது இஜ்மானாலே ஏகமனதா வச்சு தெளிவா நஸ் இருக்குது. அவன் அதாவது ஒரு நபியை இன்னொரு நபின்னு சொன்னாங்கன்னா வேற மதமாயி போயிடுச்சு. அப்ப வகி அருளப்படாமல் வகி வருதுன்னு ஒருத்தன் சொல்லுவானே, ஆனால் அவன் வந்து என்ன செய்யறது? பெரிய அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த சரியான ஆதாரமா இருக்கணும். எல்லாம் ஏகமான நினைச்சிடறோம் ஒரு கருத்துக்கு வந்திருக்கமே தவிர ஓட்டெடுப்பு நடத்தியா இது பண்ணோம் ஏகமானதுன்னு எல்லாத்தையும் ஓட்டெடுப்பு நடத்தணும். அந்த ஏகத்துடைய ஆலிம்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்ப்பு மாதிரி அளிச்சிருக்கிறாங்க. நம்மளும் இந்த கருத்துல இருக்கிறோம். எதனால அதை சொல்றோம்னு கேட்டா குர்ஆன் ஹதீஸில் அந்த கருத்து இருக்கிறது.
இவங்களை காபிராக்குற கருத்து இருக்குது. அதனால தானே தவிர ஏகமனதுனாலே அது ஏகமனதுனால கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளை வழிகேடு நம்ம பேர் ஏகமனதான் சொல்றாங்க. இன்னும் வழிகேடு ஆயிடுவோமா? காதியானிக்கு சொல்ற மாதிரி என்ன செய்யறான், தௌஹீத் ஜமாத் அந்த மாதிரி கணக்கெல்லாம் வச்சிருக்கிறான். இதுக்கு ஆதாரம் கிடையாது. இதுக்கு பேச காதியானோட விவாதத்தை கூப்பிடுறான், மாநாடு போடுறான், நேரடியாக சண்டைக்கு கூப்பிடுறான். நம்மகிட்ட வரமாட்டேங்கிறானே. காதியானிகள்கிட்ட செய்யற மாதிரி வேலையை நம்மள்ட்ட செய்யறானா? அவன்கிட்ட போய் பேசி காபிங்கிற நிரூபிக்க இயலும். நம்மள்ட்ட பேசி எனக்கு வழிகேட்டவன் நிரூபிக்க இயலாது. அப்ப இவன் ஏகமனதா இருக்கிறதுங்கிறது இப்படிலாம் வரலாம். ஆதாரங்களோட இருக்கிறதுனாலதான் அது ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர ஆதாரம் இல்லாட்டி என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால ஏகமானதுங்கிறது என்ன இல்ல, நடந்ததும் இல்லை, நடக்கவும் செய்யாது. இதை வழங்கிக்கணும். அடுத்து என்ன, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. திருமதியில ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது 2092 ஹதீஸ். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எதுல்லாஹி மால் ஜமா, அல்லாஹ்வுடைய கை, எதுல்லாஹின்னு அல்லாஹ்வுடைய கை ஜமாத்தோடு தான் இருக்கிறது. ஜமாத்னா கூட்டம். அதாவது தனியா நின்றுகிட்டு இருந்தா உனக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது, கூட்டத்தோடு சேர்ந்துகிட்டு தான் என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது எங்க இருக்கு? திருமதியில 2092 இருக்கிறது. எதுல்லாஹி மால் ஜமா, அல்லாஹ்வுடைய எதுண்டா கையின்னா அருள் வச்சுக்கிறங்க. எல்லா இடத்துலையும் எதுக்கு கையின்னு அர்த்தம் செய்ய வேண்டியது இல்ல. அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இருக்கிறது? ஜமாத்தோடு தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கடா பாத்தீங்களா, ஜமாத்தா சேர்ந்தால் அதுதான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் அதான் கரெக்ட்ங்கிற ஆதாரமா இது. எதுல்லாஹி மால் ஜமாங்கிற அந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு ஏகமானதா என்ன செய்யலாம், நம்ம ஒரு மார்க்கத்தை தீர்மானிக்கலாங்கிறாங்க. இது மார்க்கத்தை தீர்மானிக்கிறது மேட்டருக்கு வரல. அருள் செய்வது, அதாவது தனியா இருப்பவரோட கூட்டமா இருப்பவர்களுக்கு இருக்கு அருள் இருக்குங்கிற கருத்து தான் தருகிறது. அப்ப இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்னங்கிறத வேற ஒரு ஹதீஸ் விளக்கி விடுகிறது. திருமதியில உள்ளதை மட்டும் நீங்க பார்க்க வேணாம். 2092 பார்க்காம நசையில 3954, நசையில 3954 ஹதீஸ் ஒன்னு இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. அது பெரிய ஹதீஸ். அதுல இந்த வாசகம் வருது. அதான் இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க என்பது முன்பின் சில விஷயங்கள் சேர்ந்து வருது. எதுல? நசையில. திருமதியில இது மட்டும் இருக்கிறது. திருமதியில என்ன இருக்கு? எதுல்லாஹி மால் ஜமா, அல்லாஹ்வுடைய கை ஜமாத்தோடு இருக்கிறது என்று ஒரு வாசகம் மட்டும் இருக்கிறது. நசையில இந்த வாசகம் இருக்கிறது. அது என்ன அர்த்தம் என்பதை காட்டுற விதமாக ஒரு பெரிய வாக்கியத்தை சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக இது சொல்லப்படுகிறது, இந்த வாசகம் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம கரெக்டா விளங்கி போயிடுது. என்ன சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு சயகூனு பாதி ஹனாத்தும் வ ஹனாத், எனக்கு பிறகு பலவிதமான சண்டை சச்சரவுகள் ஏற்படும். எனக்கு பிறகு ஒத்துமையா இருக்கிறீங்கல்ல, இப்படி இருக்க மாட்டீங்க. நான் இருக்கும்போது எப்படி ஒத்துமையா இருக்கிறீங்களோ இந்த மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. எனக்கு பிறகு நிறைய பிளவுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஃபமன் ரஅய்துமூஹு ஃபாரக்கல் ஜமா, இந்த மாதிரி பிரச்சனைகள், கருத்து வேறு சண்டைகள் வரும் பொழுது ஜமாத்தை விட்டு பிரியக்கூடிய ஒருத்தனை நீங்கள் கண்டால், ஃபமன் ரஅய்துமூஹு ஃபாரக்கல் ஜமா, ஜமாத்தை விட்டும் பிரியக்கூடிய ஒருவனை நீங்கள், ஜமாத்துக்கு நம்ம அர்த்தம் செய்ய வேணாம், அது என்ன அர்த்தம் அதிலே உலக ஜமாத்துன்னு வச்சுக்கிறோம். ஜமாத்தை விட்டும் பிரியக்கூடிய ஒருவனை நீங்கள் கண்டால், அல்லது அவ் யுரீது யுஃபர்ரிகு அம்ர உம்மத்தி முஹம்மதின், முகமதுடைய சமுதாயத்தினுடைய அம்ரு இருக்கலாம் அந்த காரியம், அதை பிளவுபடுத்துவதற்காக வேண்டி ஒருவன் புறப்பட்டு வந்தால், காயினம் மன்கான, அவன் எவனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சமுதாயத்தை பிளவுபடுத்துறதுக்கு ஒருத்தன் வந்து விட்டான் என்று சொன்னால் அவன் எவனாக இருந்தாலும் சரி, ஃபக்துலுஹு, அவனை கொன்று விடுங்கள் சொல்றாங்க. ஃபக்துலுஹு இன்ன எதல்லாஹி அலல் ஜமா, ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய அருள் எதுல இருக்குது? ஜமாத்தோடு தான் இருக்குதுங்கிறாங்க. இப்ப என்ன சொல்லுது இந்த இடத்துல? ஜமாத்துக்கு என்ன அர்த்தம் வழங்கி போச்சா? ஜமாத் என்று ரசூலுல்லாஹ் இங்க சொல்லுவது அரசாங்கத்தை தான் சொல்றாங்க. எதை சொல்றாங்க? ஒரு அரசாங்கம் அமைந்து ஒரு தலைவரின் கீழே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் பொழுது நானும் கவர்மெண்ட் அமைக்க போறேன் அப்படின்னு ஒருத்தன் என்ன செய்யறான், கிளம்பி வர்றான். அப்ப அந்த அம்ரை, அந்த அதிகாரத்தை குலைக்கும் விதமாக ஒரு இடத்துல தலைவனா இருக்கும் போது இன்னொரு தலைவன் உண்டான அதிகாரம் குலைஞ்சு போயிருமா இல்லையா? அப்படி ஒருத்தன் வந்தான்னு சொன்னா புரட்சி செய்யறது, அதாவது இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்யறான் பாருங்க, அவனை தான் கொல்லவும் சொல்ல முடியும்.
இல்லாட்டி இவங்க கொள்ள சொல்லுவாங்க. இல்லாட்டி என்ன செய்யுங்க, நம்ம சில விஷயங்களை வந்து 20 ரகாத் பிரச்சனை நம்ம வந்து பிரிச்சுட்டோம். ஜமாத்தா வரதட்சணை வாங்கிட்டு இருந்தாங்க, நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், பிரிச்சு விட்டோம். எங்களை கொல்லணும் பத்தா கொடுப்போம். இந்த அதிசய வச்சு அவனை கொடுப்பானா, பத்தா கொடுப்பானா? இது கொல்லணும்னா இது எதுக்குள்ளது இல்லைங்கிறாங்க. எதுக்குள்ளது இல்லை இது? இந்த இடத்துல ஜமாத் என்று சொல்வதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது? ஒரு அரசாங்கத்துக்கு தான் ஜமாத்னா கூட்ட அமைப்பு என்னன்னு கேட்டா, மார்க்கத்தில் ஜமாத் என்பது ஒரு அமீர் இருந்து, ஒரு ஜனாதிபதி இருந்து, அவருக்கு ஒரு அழகான ஒரு செட்டப் நிர்வாகம் இருக்கும் பொழுது ஒருத்தன் கிளம்பி வரணும், நான் தான் ஜனாதிபதி அப்படின்னு வந்தான்னு வைங்க. இப்ப மக்கள் ரெண்டா போயிருவாங்களா இல்லையா? மக்கள் மத்தியில் குழப்பம் வருமா இல்லையா? இப்படி கிளம்பும் போது மண்ணில் தட்டிவிட்டோம்னா ஒரு அரசுக்கு எதிராக புரட்சி பண்ணுவது, ஒரு இஸ்லாமிய அரசுக்கு எதிராக ஒரு புரட்சி பண்ணக்கூடிய ஒருத்தனை தான் இது எச்சரிக்கிறது. இன்னொரு திருப்பி அதில் பாருங்க, இன்னஹு சயகூனு பாதி ஹனாத்தும் ஹனாத், எனக்கு பிறகு நிறைய பிளவுகள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் என்ன செய்யும், ஏற்படும். ஃபமன் ரஅய்துமூஹு ஃபாரகல் ஜமா, அப்ப ஜமாத்தை பிரிக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் கண்டால், ஜமாத்தை பிரிக்கக்கூடிய ஒருவனை கண்டால், அவ் யுரீது யுஃபர்ரிகு அம்ர உம்மத்த முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துகளுடைய அந்த அம்ரை அதிகாரத்தை பிளவுபடுத்த, அம்ருன்னா அதிகாரம், அதிகாரத்தை பிளவுபடுத்த நாடும் ஒருவனை நீங்கள் கண்டால், இந்த அதிகாரத்தை பிளவுபடுத்துறது தான், அதிகாரத்தை துண்டாக்குறது. ஒரு இடத்துல அதிகாரம் இருக்கிறது என்ன செய்யறது, துண்டாக்குறது. அப்படி ஒருத்தன் கிளம்பி வந்தால், காயினம் மண்கான, அவன் எவனாக இருந்தாலும் சரி, ஃபக்துலுஹு, அவனை கொன்று விடுங்கள். இந்த கொன்று விடுங்கள்ங்கிற விஷயம்தான் இதனுடைய அர்த்தத்தை நம்ம காட்டுகிறது. கொன்று விடுங்கள் யாருக்கு சொல்ல முடியும்? இந்த 72 கூட்டமும் இந்த மாதிரி ஃபத்வா கொடுப்பாங்களா? ஒரு இயக்கத்துல இருந்து விலகி போயிட்டு அவனை கொள்ளுங்க, ஒரு ஜமாத்துல விலகி போயிட்டால் கொள்ளுங்க, தப்லீகில் நம்ம கொஞ்ச நாள் இருக்கிறோம் பிடிக்கலன்னு வெளியே வந்துட்டோம், கொள்ளுவீங்களா? அப்படி சொல்லப்ப அப்ப அதான ஆதாரம் காட்டிய ஜமாத்து. அந்த ஜமாத்து ஹதீஸ் கூட என்ன செய்யணும், தப்லீகை விட்டு விலகிய அவனை தப்லீகாரன் கொள்ளுவானா? ஜமாத் இஸ்லாமியை விட்டு விலகணும்னா ஜமாத்துக்கு கொள்ளணும்னு சொல்றானா? எந்த இயக்கமாவது சொல்லுவானா எங்க இயக்கத்தை விட்டு வெளியேறினால் அவன் தானே ஜமாத்தா இருக்கிறேங்கிறான். உங்களுடைய ஜமாத்தா நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருக்கிறீங்க, ஒரு இயக்கமா இருக்கிறீங்க. ஒருத்தன் எதிர்க்கிறான், உடனே அவனை கொன்றுவீங்களா? கொல்லணும்னு கொள்கையிலையாவது சொல்லுவீங்களா? கொன்றால் அது கொலையில சேராதுன்னு பத்தா கொடுப்பீங்களா? கொடுக்கணும்ல. கொல்லுங்கள் அனுமதி இருந்தா அதுல வராது, கொலையில வராது. அப்ப இது யாரு செஞ்சா கொலையா வராது? ஒரு அரசாங்கமா இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி பண்ணும் பொழுது நாட்டை காப்பாத்துறதுக்காக வேண்டி ஒருத்தனை கொலை பண்ணா இதுல வராது, கொலையில வராது, தண்டனையில வந்துடும். ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்டனை ஆகும். கொல்லுங்கள் சொன்னதே அவன் கொள்றதை சொல்லவே செய்யாது, அரசாங்கத்துக்கு தான் சொல்லும். இந்த கொல்லுங்களுக்கு யார் தான் செய்ய முடியும்? ஒரு திருநா கையை வெட்டுங்கள் குரான்ல இருந்தா யார் செய்வா? அரசாங்கம் தான் செய்யணும். விபச்சாரத்தை தண்டிங்கள்டா யார் செய்வாத? அரசாங்கம் தான் செய்யணும். கொல்லுங்கள் ஒரு ஆர்டர் போடப்படுமையானால் அந்த ஆர்டர் என்ன செய்ய முடியாது? மனிதன்லாம் செய்ய முடியாது. மனிதன் இயக்கம் சங்கம்லாம் செய்யவே முடியாது. யாரெல்லாம் செய்யணும்? கவர்மெண்ட் செய்யணும். அப்ப கவர்மெண்ட பிடிச்சி கொள்ளுங்கள் சொல்வதில் இருந்த என்ன வழங்குறது? இது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், அதை உடைச்சுக்கிட்டு புரட்சி பண்ணிவிடாதீங்க. ஒரு தலைவரின் கீழே நீங்க ஒன்னா இருக்கிறதா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். இதை சொல்லிட்டு தான் இன்ன எதல்லாஹி மால் ஜமா, அல்லாஹ்வுடைய கை ஜமாத்தோடு தான் இருக்கும். நீங்க புரட்சி பண்ணிக்கிட்டு நீங்க அவனுக்கு அதிகாரத்தை உண்டாக்குறதுக்கு அவன் என்ன செய்யாதீங்க, நானும் ராஜான்னு கிளம்பி வந்துட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப இந்த ஜமாத்தோடு அல்லாஹ்வுடைய கை இருக்குங்கிறது இந்த ஹதீஸ்லயும் இருக்குது, அந்த ஹதீஸ்லயும் இருக்குது. அந்த ஹதீஸ்ல அந்த வார்த்தை மட்டும் இருக்குது. இந்த ஹதீஸ்ல என்ன அர்த்தம் விளங்குறதுக்குரிய வாசகங்கள்லாம் முன்னாடி போட்டு அதனோடு சேர்ந்து இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் ஜமாத்தோட இருக்குன்னாட்டா ஒரு அரசாங்கத்துல ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் இருக்கும் பொழுது அதோடு தான் சேர்ந்து இருக்க வேண்டும். எதிர்த்து ஆயுத புரட்சி கிளர்ச்சி செஞ்சு முஸ்லிம்களை கொன்று அந்த மாதிரியான வேலைகளை நீங்க செஞ்சிடாதீங்க, அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, ஒன்னா சேர்ந்தே இருங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். இதுல இது எப்படி மார்க்கத்து விஷயத்துல ஹலால் ஹராமுக்கு எல்லாம் கூடி மசூரா பண்ணுங்க எப்படி அர்த்தம் வருதுல? இதுல என்னத்துக்கு சொல்லப்படுது? புரட்சி பண்ணிடாதீங்க, ஆயுத புரட்சி செய்யாதீங்க, கலகம் பண்ணாதீங்க. ஒரு அரசாங்கத்தில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? கலகம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லக்கூடியதுதான் ஜமாத்துக்கு அர்த்தமே தவிர கலகம் பண்ணாதவங்க அருள் கிடைக்கும், கலகம் பண்ணி போனா அவனுக்கு என்ன கிடைக்காது? அருள் கிடைக்காது. இது இவங்க எதுக்கு கொண்டு வர்றாங்க? இஸ்லாத்துல மூலாதாரத்தை கொண்டு வர்றாங்க. இத மூலாதாரம் 4, அதுல இஜ்மாண்டு 1. இஜ்மாண்டா என்ன? எல்லாம் ஏகமானதா கூடி முடிவு செய்யலாம். என்னப்பா ஆதாரம்? இதான் ஆதாரமா? இதுல எங்க ஏகமானதா கூடி நீங்க ஹலால் ஹராம் ஆக்கிக்கிறீங்க, சுன்னத்து முஸ்தாபுல நீங்களே உண்டாக்கிருங்க, பரல நீங்களே இந்த இஜ்மா பண்ணி என்ன செய்யுங்க செஞ்சுக்கிறீங்க, அந்த அர்த்தம் எல்லாரும் இருக்க முதல்ல.
அப்ப இந்த ஹதீஸில் இவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தமே கிடையாது. எதுதான் இருக்குது? அந்த கூட்டமைப்பை சிதைத்து விடக்கூடாது, அதுதான் இருக்கிறது. அந்த கூட்டமைப்பு கூட அரசாங்க கூட்டமைப்பு தான், கொள்ளுங்கள் எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு சங்கம் ஒரு நிறுவனத்திலிருந்து வெளியே போறதுக்கெல்லாம் கொள்ள முடியுமா? அப்படி எந்த ஒரு 72 கூட்டமா ஃபத்வா கொடுக்க முடியுமானா முடியாது. அப்ப இந்த நசையில உள்ள ஹதீஸை வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒண்ணாக்கா. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லுவாங்க. இது சரியான ஹதீஸ். ஆனா இப்ப நம்ம சொன்னது சரியான ஹதீஸ், ஆனால் அவங்க சொல்ற கருத்தை தரல. ஹதீஸ் சரியா இருக்கிறது, அதனுடைய கருத்து என்ன இல்ல, எல்லாரும் ஏகமானதா கூடி மசோரா பண்ணிக்கிறங்கிற கருத்துக்கு அது சொல்லப்படல. கலகம் பண்ணாதேன்னு சொல்லப்படுது. கலகம் பண்ணாதே என்று சொன்னா அது ஏகமித்து நீங்கள் மார்க்கத்தை உண்டாக்குன்னு எப்படி அர்த்தம் அதுல கிடைக்கும்? அதுக்கு மறைமுகமா நேரடியா ஒரு வார்த்தை கூட அதுல இல்ல. இது ஒண்ணாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. லா எஜ்மவு உம்மத்தி அலா லலாலா, திருமதியில 2093 2093 என்ன இருக்குன்னு கேட்டா, என்னுடைய உம்மத் வழிகேட்டில் ஒன்று சேராது. லா எஜ்ம உம்மத்தி, என்னுடைய உம்மத்துகள் ஒன்று சேர மாட்டார்கள். அலா வலாலத்தின், ஒரு வழிகேட்டின் மீது என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்று சேர மாட்டார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது இஜ்மாவுக்கு பெரிய ஆதாரமா காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க? அப்ப மக்கள்லாம் சேர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அது என்ன விளங்குது? எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும். அர்த்தம் அப்படி கொடுக்குறாங்க. என்னுடைய உம்மத்துகள் வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டார்கள். அப்ப இந்த முதல்ல இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்ல. முதல் விஷயம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்ல. ரெண்டாவது, ஆதாரப்பூர்வமானது வச்சுக்கிட்டாலும் இவங்க சொல்ற அர்த்தம் அது கிடையாது. என்ன அர்த்தம் கிடையாது? என்னுடைய உம்மத்து வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டார்கள்னா எல்லாருமா சேர்ந்து என்ன செய்வாங்க, கரெக்டான விஷயங்களை தான் கண்டுபிடிப்பாங்க என்ற அர்த்தம் வராது. அது முதல்ல என்ன அர்த்தம் வரும்னு கேட்டா, என்னுடைய உம்மத்து இருக்காங்கல்ல அனைவரும் நேர் வழியில ஒன்று சேருவார்கள் அப்படின்னு உடன்பாடா சொன்னா அந்த அர்த்தம் வரும். எதிர்மறையாக சொன்னால் இந்த அர்த்தம் வரவே வர. எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் எந்த ஒரு மொழியில என்ன வராது, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய மாட்டான், கெட்டு போயிட மாட்டான்னு அர்த்தம். எல்லாருமா சேர்ந்து வழிகேட்டுக்கு போக மாட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நீ எவ்வளவு பேர் நீ வழிகேட சொன்னாலும் 10 பேராச்சும் சரியான பாதையில இருப்பான். எல்லாருமா சேர்ந்து வழிகேட மாட்டீர்கள். அதுக்கு என்ன என்ன இந்த ஹதீஸ்க்கு அர்த்தம்? என்னுடைய உம்மத்து வழிகேட்டில் ஒன்று சேர்ந்துட மாட்டாங்க. முக்காவாசி பேர் வழிகேட்டுக்கு போனாலும் காவாசி பேரா என்ன செய்வான், முடியாதுன்னு நிற்பான். 95 பேர் வழிகேட்டுக்கு போனாலும் சரி 5 பேர் என்ன செய்வான், சேர மாட்டேன்னு நின்றுவான். அப்ப எல்லாரும் சேர்ந்து வழிகேட்டை செய்ய மாட்டார்கள். எல்லாருமா சேர்ந்து வழிகேட்டை செய்ய மாட்டார்கள்னா மக்கள் எல்லாருமே நல்வழியில் இருப்பான்னு அர்த்தம் தராதுங்க. எல்லாரும் சேர்ந்து வழிகேட்டில் வரமாட்டார்களுக்கு எந்த அர்த்தம் வராது? எல்லாரும் நல்வழியில் இருப்பார்கள் அர்த்தம் வரவே வராது. என்ன அர்த்தம் தான் வரேன்? எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய மாட்டான், வழிகேட்டுக்கு போயிட மாட்டான். கொஞ்சம் பேர் போவான், கொஞ்சம் பேர் போக மாட்டான். நேர் வழியில் இருக்கிற கூட்டம் கியாம நாள் வரைக்கும் இருக்கும். இந்த கருத்தோட நிறைய ஹதீஸ் இருக்குது. நேர் வழியில் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, கியாம நாள் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். 73 கூட்டமா பிரியும், 72 நரகத்துக்கு போகும், 1 சொர்க்கத்துக்கு போகும்னாங்கல்ல, அந்த ஒண்ணுதான். நீ 72 பேர் ஒன்னா சேர்ந்துகிட்டு வழிகேட்டுக்கு போனாலும் சரி, ஒத்தனை என்ன செய்வான், நான் இதுல சேர மாட்டேன்னு வந்துருவான். நம்ம நிக்கிறோமா இல்லையா? 50 பேர் நீ வழிகேட்டுல ஒன்னா சேர்ந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், நாங்க ஒண்ணு சேர மாட்டோம் நிக்கிறோம். எந்த ஒரு காலத்திலையும் எல்லாரும் சேர்ந்து தர்காவுக்கு போனான்னு முடிவு எடுத்தாலும் சரி, எந்த காலத்திலும் எல்லாரும் சேர்ந்து எடுக்கவே மாட்டான். எந்த காலத்தில் எடுத்தாலும் என்ன செய்வான், 10 பேர் அங்க எதிர்ப்பு தெரிவிக்காம, எதிர்ப்பு குரல் கொடுக்காம இருக்கவே மாட்டான். ரசூலுல்லாஹ் காலத்தில் இன்னைக்கு காலம் வரைக்கும் அதான் நடக்கும். அப்ப எல்லாருமா சேர்ந்து வழிகேட்டுல போவார்கள் என்பது இந்த உம்மத்துக்கு நடக்க. இதுதான் இதுக்கு அர்த்தம். முதல்ல இது லைவான ஒரு விஷயம். இது சரியானது வைத்துக் கொண்டால் என்ன அர்த்தம் வரும் இந்த சொல்லுக்கு? நபியா எதிர்மறையா தானே சொல்றோம். எல்லாரும் சேர்ந்து நேர்வழிக்கு வருவார்கள் என்று சொன்னால் உடன்பாடு. எல்லாரும் சேர்ந்து வழிகேட்டுக்கு போக மாட்டார்கள், எல்லாரும் சேர்ந்து வழிகேட்டுக்கு போக மாட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேர் போமா, கொஞ்சம் பேர் போக மாட்டான், அதான அர்த்தம் வரும். இது லாஜிக்ல மன்திக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லாஜிக் பிரகாரமே எதிர்மறையாக சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற வந்துடும். எதிர்மறை உடன்பாடா சொன்னா அதுக்கு வேற அர்த்தம். உதாரணமா எல்லா மனிதனும் பகுத்தறிவு உள்ளவன், எல்லா மனிதனும் பகுத்தறிவு உள்ளவன். இப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தன் கூட விடல, அவ்வளவு பேர் பகுத்தறிவு இருக்கு. எல்லா மனிதனும்
பகுத்தறிவு உள்ளவன் என்ன அர்த்தம்? பகுத்தறிவு எல்லாருக்கும் இருக்குன்னு அர்த்தம். எல்லா மனிதனும் நல்லவன் இல்லை. எல்லாரும் கெட்டவன் அர்த்தமா? எல்லா மனுஷனும் நல்லவன் இல்லைன்னா என்ன அர்த்தம் வர? கொஞ்சம் நல்லவன் இருப்பான், கொஞ்சம் நல்லவன் இல்லாம இருப்பான்னு அந்த சொல்லுக்கு அர்த்தம் வருமே தவிர இப்படியே பேசுங்களேன். நல்லவனே வச்சுக்கிடுவோம், எல்லா மனுஷனும் நல்லவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு கட்டம் கூட இல்லைன்னு அர்த்தம். எல்லா மனுஷனும் நல்லவன் அர்த்தம். எல்லாரும் நல்லவன் சொல்லிட்டீங்கல்ல, அப்ப கெட்டவன் இல்லைன்னு அர்த்தம். எல்லா மனுஷனும் நல்லவன் இல்ல அப்படின்னா எல்லா நல்லவன் இல்லைன்னா அவ்வளவு பேரும் கெட்டவன் அர்த்தம் வருமா? எல்லா மனுஷனும் நல்லவன் இல்ல, கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் கெட்டவன் அப்படிதான் வரும். இவங்க வேற தப்ப வளைக்கிறாங்க அர்த்தத்தை. எதிர்மறையா சொல்லும் பொழுது எந்த ஒரு பாஷையில எதிர்மறையா சொன்னாலும் என்ன வராது? அனைவருக்கும் அது மறுக்காது. எல்லாரும் நல்லவன் இல்லை, எல்லாரும் ஒழுக்கமானவர்கள் கிடையாது, எல்லாரையும் நம்ப முடியாதுன்னு சொன்னாங்க அர்த்தம். ஒருவரையும் நம்ப முடியாதுன்னா தான் அந்த அர்த்தம் வரும். என்ன வரும்? ஒருவன் கூட நல்லவன் இல்லைன்னா அர்த்தம், ஒருத்தன் கூட நல்லவன் இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் நல்லவன் இல்லைன்னா அனைவரும் நல்லவர்களாக இல்லை, கொஞ்சம் பேர் மைனஸ் இருக்குது, எல்லாருமா நல்லவர்களா இல்லைன்னு அர்த்தம் வருது. இப்ப நம்ம என்ன வருது? ஹதீஸ்ல எதிர்மறையா தான் வருது. ஹதீஸ்ல என்ன வருது? உடன்பாடா வராம எதிர்மறை இல்லை என்று சேர மாட்டார்கள் வருது. அப்ப என்னுடைய உம்மத்துகள் வழிகேட்டில் அனைவரும் ஒன்று சேர மாட்டார்கள், அனைவரும் சேர்ந்து வழிகேட்டு போக மாட்டார்கள், அனைவரும் கூடி முடிவெடுத்து வழிகேட்டு போக மாட்டார்கள் அர்த்தம். கொஞ்சம் பேர் போவான், கொஞ்சம் பேர் போக மாட்டான். இந்த சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். வழிகேட்டில் எவ்வளவு பெரிய கூட்டம் போனாலும் சரி கொஞ்சம் பேராக என்ன செய்வாங்க? நேர் வழியில் இருப்பார்கள். இதுதான் இதுக்கு அர்த்தமாவது. இது சரின்னு வைத்துக் கொண்டார், இந்த ஹதீஸ சரின்னு வைத்துக் கொண்டார். ஆனால் இந்த ஹதீஸ சொல்லக்கூடியதுல சுலைமான் அல் மதனின்னு வர்றாரு. இது திருமதி சொன்ன 2093 அதுல அறிவிப்பாளர் வந்து சுலைமான் அல் மதனின்னு ஒருத்தர் வர்றாரு. இவர் பலவீனமான ஒரு ஆள், இவர் சரியான ஒரு ஆள் கிடையாது. அப்ப சுலைமான் அல் மதனிங்கிறது பலவீனமான ஆள் இடம் பெறதுனால இந்த ஹதீஸ் முதல் லைவ் இதை எடுக்கவே கூடாது. இதை நீ ஆதாரமா காட்டாதே, என் உம்மத்துகள் வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டார்கள் ஹதீஸ ஆதாரமா காட்டவே கூடாது. ஒரு பேச்சுக்கு நீ ஆதாரமா காட்டுவாயானால் நீ சொல்ற கருத்தை தராது. உடன்பாடா இது சொல்லப்படல. எதிர்மறையா நீங்க என்ன செய்யணும்? அனைவரும் எல்லோரும்ங்கிற வார்த்தையில எதிர்மறையை சேர்த்தால் அதுக்கு என்ன அர்த்தம் வராது? நல்ல வழங்கின எல்லோரும் அனைவரும் இந்த மாதிரியான சொல்லோட எதிர்மறையை சேர்த்தீங்க என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வராது? ஒவ்வொருவருக்கும் அர்த்தம் வரவே வராது. அப்ப உடன்பாட்டில் என்ன செய்யும்? எல்லோரும் சேர்த்தா ஒவ்வொருவரும் அர்த்தம் வந்துடும். எல்லோரும் நல்லவர், எல்லோரும் திறமையானவர்கள், எல்லோரும் ஒழுக்கமானவர்கள் என்ன அர்த்தம்? ஒவ்வொருவரும் அர்த்தம். அதுக்கு எல்லோரும் என்ன அர்த்தம்? ஒவ்வொருவரும் அர்த்தம். எப்ப அதுக்கு? உடன்பாடா சொல்லும் போது. உடன்பாடுனா இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு பேர் என்னது? உடன்பாடு. எதிர்மறை என்ன? இல்ல, கிடையாது, நடக்காதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சென்டென்ஸ்ல வந்து எல்லோரும் போட்டால் அனைவரும் என்று போட்டால் ஒவ்வொருவரும் அர்த்தம் தராது. அனைவரும் நல்லவர் இல்லை என்றால் ஒவ்வொருவரும் நல்லவர் இல்லை என்று அர்த்தம் வராது. இல்லைன்னு சொல்றோம்ல, அதனால அனைவரும் நல்லவர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நல்லவர் இருக்காங்க. அப்ப இந்த லாயித்தமி உம்மத்திய அலாலாங்கிறதுல வந்து எதிர்மறையா அனைவரும் சேர்ந்து வழிகட மாட்டார்கள், அனைவரும் வழிகட்டவர்கள் இல்லை, அனைவரும் வழிகட்டவர்கள் இல்லைன்னு அதுக்கு என்ன அர்த்தம் வரும்? கொஞ்சம் வழிகட்டவன். அப்ப இதுல இஜ்மா வருமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம முடிவெடுத்தா சரியா வரும் எப்படி வரும்? அந்த கருத்து தரவே இல்லை. ஒன்னு லைவ், ரெண்டாவது இல்ல, அந்த கருத்து தரவில்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள்,
உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. நீங்கள் ஒரு மாத காலம் பயிற்சி எடுப்பதற்காக வந்து உங்களுடைய நேரங்களை, அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பத்தாரை இந்த ஒரு மாத காலம் பிரிந்து வந்து ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறீர்கள். இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இந்த ஒரு மாதம் இருந்தது. நம்ம எவ்வளவு சொல்ல நினைத்தோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செய்திகள் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் ஓரளவுக்கு மனம் நிறைவடைகிற அளவுக்கு உங்களுக்கு செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இந்த நேரத்தில் உங்களுக்கு சில விஷயங்களை கவனத்திற்கு கொண்டு வர நாம் விரும்புகிறோம். நீங்கள் மக்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜமாத்தை பற்றி பலவிதமான விமர்சனங்களை நீங்கள் காண்பீர்கள். நம்ம ஜமாத்தை பற்றி தான் அதிகமாக என்ன செய்யறாங்க, அதிகமான பேர் விமர்சனம் செய்கிறார்கள். நம்மை பற்றி அனைவருமே ஒரு இயக்கம் விடாமல் நம்மளை விமர்சனம் பண்ணுகிறார்கள். நாமளும் அனைவரை விமர்சனம் பண்ணுகிறோம். இப்ப நாம மற்றவர்களை பண்ணுகிற விமர்சனத்திற்கும் மற்றவர்கள் நம்மை செய்கிற விமர்சனத்துக்கும் உள்ள வேறுபாடை நீங்க என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம எந்த ஒரு இயக்கத்தை பற்றி நாம விமர்சனம் பண்ணினோமையானால் அது எந்த விமர்சனமாக இருக்கும் என்றால் கொள்கை, தார்மீக நெறி, ஒழுக்கம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கும். இவங்களுடைய இந்த கொள்கை சரியில்லை, இவங்களுடைய இந்த நிலைப்பாடு சரியில்லை, இவங்களுடைய இந்த போக்கு சரியில்லை, இந்த மாதிரியான விமர்சனங்களைத்தான் நாம செய்கிறோம். எந்த ஒரு இயக்கத்தின் மீது சொன்னாலும் தப்லீக் ஜமாத்து சரியில்லைன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுடைய புக்கை காட்டி இந்த கொள்கை செய்யறாங்க, இது தப்பு, அவங்களுடைய பேச்சுக்களை, நடவடிக்கைகளை காட்டி இதெல்லாம் இஸ்லாத்திற்கு என்னென்ன வகையில விரோதமாக இருக்கிறது, இப்படி நம்ம வந்து விமர்சனங்கள் பண்ணுகிறோம். நம்ம செய்கிற இது ஃபர்ஸ்ட் வித்தியாசம். நம்முடைய விமர்சனங்கள்லாம் என்னவா இருக்கும்னு கேட்டா அவங்களுடைய கொள்கை, நிலைப்பாடு, அவங்க தன்மானம் இழந்து போறது, சமுதாயத்தின் பெயரால் அவங்க செய்யக்கூடிய ஊழல், இதுகளை எல்லாம் ஆதாரத்தோட வைத்து நம்ம என்ன செய்யறோம், விமர்சனம் பண்ணுகிறோம். இந்த விமர்சனங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவங்க பதில் சொல்ல முடியல. இப்ப நாம என்னென்ன இயக்கத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சொல்றோமோ அதுக்கெல்லாம் இன்றைக்கு தேதி வரைக்கும் அவங்களால் பதில் சொல்ல முடிஞ்சான்னா சொல்ல முடியவே இல்லை.
ஊழல் குற்றச்சாட்டு நாம சுமத்தி இருக்கிறோம் பலர் மீதும். அந்த குற்றச்சாட்டு நாங்க ஊழல் இல்ல, உங்க குற்றச்சாட்டு பொய் அல்லது நிரூபிக்க இயலுமா அப்படின்னு நம்மள்ட்ட எதிர் சவால் விட்டு அப்படி யாராவது வந்தாங்களான்னா வரவே இல்லை. அப்ப அவங்க அந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்னோம்னு சொன்னா அதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. அவங்களுடைய ஒழுக்கம் இது மாதிரி சம்பந்தமாக சில பேர் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இவங்க நடத்த சரியில்லை அப்படின்னு எடுத்தா என்ன செய்யணும், எங்க மீது உள்ள தவறை நீங்க நிரூபிக்க இயலுமான்னு அவங்க கேட்கணும். ஆனா குற்றம் சுமத்துன நம்ம தான் கேட்கிறோம், வர்றியா பகிரங்கமா வர்றியா, மறுத்தீனா மேடையில பேசிக்கிறோமான்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதே மாதிரி கொள்கை சகாபாக்களை பின்பற்றணும், எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம விவாதிக்க ரெடியா இருக்கிறோம், அழைப்பு விட்டு கொண்டே இருக்கிறோம். அவங்க அழைப்பை நிராகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப ஜாக்குக்கு நமக்கும் பல கொள்கை வேறுபாடு இருக்கிறது. இந்த ஜாக்கோடு நம்ம விவாதத்திற்கு பலமுறை அழைத்தோமா இல்லையா? இன்னைக்கு அந்த அழைப்பு இருக்கிறது. நீங்க சொல்றது சரியா நாங்க சொல்றது சரியாங்கிறதுல எது எதுல எல்லாம் கருத்து வேறுபாடு கொள்றோமோ அனைத்தையும் பேசுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க என்ன செய்யல, அதற்கு முன் வரவே இல்லை, ஜாக்குல இருந்து வரல. அதுல இருந்து பிரிஞ்ச ஒரு கூட்டம் மட்டும் பிறைக்கு விவாதிக்க தயாரான்னு ஒரு சவால் விட்டாங்க. இந்த ஏர்வாடி ஜாக்குங்கிற ஒரு குரூப் மட்டும். நம்ம என்ன செஞ்சோம், தயார் கடிதம் எழுதி தயார்ந்தோம். வருஷம் ஒன்னாவது போகுது, ஒண்ணுதான் எழுதுறாங்க. ஒரு வருஷம் ஆக போகுது, என்ன செய்யல, நாங்கள் ஹஜ்ஜிக்கு போய் கொண்டிருக்கிறோம், போயிட்டு வந்தவங்க பதில் எழுதுவோம் ஒரு பதில போட்டு போனவங்க தான். இன்னும் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரல அவங்க. இந்த அடுத்த கட்சிக்கு ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கிறான். அடுத்த கட்சிக்கு ஃபார்ம் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சு விட்டான். நம்ம தான் போய் ஹஜ்ஜில போய் சந்திக்கணும் போல இருக்கு. எதுக்கு சொல்றேன், இந்த ஜாக்குல இருந்து யாரும் ஏற்றுக்கொள்ளல. கமாலுதி மதனியோ ராமத்துல்லா இம்தாதியோ அதுல உள்ள ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறை சம்பந்தமா மட்டும் விவாதிக்க தயாரான்னு ஒரு சவால் விட்டாங்க. நீ ஒரு கடிதம் எழுது, உடனே நாங்க ஏத்துக்கிற ரெடின்னு சொன்னோம். இந்த தேதி வரைக்கும் அவங்க என்ன செய்யறதுக்கு தயாரா இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க, நாங்க பிஜேயோட விவாதிக்க போறோம், தௌஹீத் ஜமாத்தோட விவாதிக்க போறோம், அதுக்கு உங்களுடைய குறிப்புகள்லாம் அனுப்புங்க, தேடி எடுத்தா அப்புறமேல நாங்க பதில் எழுதுவோங்கிறாங்க. மக்கள்கிட்ட குறிப்பு கேட்கறாங்க. விவாதத்துக்கு கூப்பிடுறவன் நாலேஜ் உள்ள விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்கன்னு விஷயம் இல்லைன்னு அர்த்தம். இனிமே தான் அவங்க பிஜே பிறை சம்பந்தமா சொன்னது, தௌஹீத் ஜமாத்துல பிறை சம்பந்தமா சொன்ன பழைய தகவல்லாம் உங்கள்ட்ட இருந்தா அதெல்லாம் எங்களுக்கு தொகுத்து அனுப்புங்கன்னு அறிவு போட்டிருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய லட்சணம். இது ஜாக் ஆயிடுச்சா? அது மாதிரி ஜமாத் இஸ்லாமிக்கு நமக்கும் பலவிதமான கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அவங்களும் விவாதத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க, விவாதம் எல்லாம் வேஸ்ட், எங்க கொள்கையில இல்லைன்ட்டாங்க. அதான் அதுக்குரிய பதில் என்னது, எங்க கொள்கையில இல்லை, சின்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதே மாதிரி இந்த சலபி கொள்கைன்னு ஒரு கூட்டம் தனியா புதுசா உண்டாயிருக்கு, சலபி கூட்டம்னு சொல்லி. அவங்க என்ன பண்றாங்க, அதாவது குர்ஆன் ஹதீஸ் சலபின்னு சொல்லிக்கிட்டு புதுசா ஜாக்கிலையும் இல்லாம இதுலயும் இல்லாம நாங்களும் தௌஹீத் தான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பல பேர் அதற்குள்ள இருக்கிறார்கள். அதுல ஒரு இந்த ஆர்கே நூர் முகமது மதனின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு இந்த மாதிரி சவால் விட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சோம், நம்ம விவாதத்தை கூப்பிட்டோம். எப்ப கூப்பிட்டோம், அந்த பீஸ் கண்காட்சி ஒன்று நடத்தினாங்க இல்லையா, அதற்கு அழைப்பு கொடுப்பதற்காக நம்ம சந்தித்தார்கள். அவங்க என்னை நேரடியாக சந்தித்தார்கள். அப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு பேர், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் பேர் இல்ல, அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புடைய அலுவலகத்தில் வைத்து என்னை அவங்க பார்த்தாங்க. நாம அதுக்கெல்லாம் வர முடியாதுங்க, அதுல பல விஷயங்கள் முரண்பாடான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதை விலைக்கு சொன்னோம். அவன் முரண்பாடான விஷயங்களா இருந்தா அது எது சரின்னு நம்ம பேசிக்கலாமேன்னு வாய விட்டாங்க. ரெடி வாங்க, விவாதத்துக்கு ரெடியா பேசுவோம்னு சொல்லி தலைப்பெல்லாம் போட்ட உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க விவாதத்துக்கு ரெடி தான், ஆனா எங்க கித்தாபெல்லாம் பம்பாயில் இருக்கிறது, அங்க போட்டு அங்க இருந்தாராம் இவர், இந்த நூறு முகமது பம்பாயில போய் இருந்தாராம், அங்க கித்தாபெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. கித்தாபெல்லாம் வந்தவன என்ன செய்யறோம், விவாதத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு போனவர் தான். இன்னும் தான் கித்தாப் வருது. இப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு இருக்கும்போது நடந்தது. அது மாதிரி இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2004 இருந்து இருக்குது. அப்ப 2004க்கு முந்தின ஒரு சம்பவம் இது. 2003 2 இருக்கும்னு நினைக்கிறேன். அனைத்து அந்த பீஸ் கண்காட்சி. அப்ப 2002 கிட்டத்தட்ட 9 வருஷம் ஓடி போச்சு. 9 வருஷமா தான் பம்பாயில இருந்து என்ன செய்த கித்தாப் வருகிறது. அதுக்கப்புறம் நினைச்சாங்க அந்த கிசர் இவரெல்லாம் கூட முயற்சி பண்ணார். நம்ம கிசர் இன்னும் வேற யாரு இன்னும் 2-3 நாளுக்கு முயற்சி பண்ணாங்க அவங்களோட விவாதம் பண்ணுவதற்காக வேண்டி. நம்ம கடிதமா கொடுத்து விட்டோம். இன்னைக்கு வரைக்கும் என்ன இல்ல, அதுக்கு விவாதத்துக்கு தயாருங்கிற இந்த பீஸ் கண்காட்சிக்கு பேசி வரும்போது நமக்குள்ள உள்ள கருத்து வேறுபாட பத்தி பேசுவோம்னு சொன்னா அவங்க என்ன செய்யல, இதுக்கு பதில் தரல. இதே மாதிரி கருத்தை சொல்லக்கூடிய உமர் ஷரீப் ஒருத்தர், முஃப்தி உமர் ஷரீப் அப்படின்னு அவருக்கு அவர் முஃப்தின்னு பட்டம் கொடுத்துக்கணும் என்ன செய்யறாரு, ஒருத்தர் அங்கங்க நம்மளை திட்டிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட என்ன செஞ்சோம், நீங்க விவாதத்துக்கு தயாராங்கிற மாதிரி
பல சந்தர்ப்பங்கள்ல கேட்டோம். இணையதளத்தின் மூலமாகவே பகிரங்கமா நம்ம அழைப்பு கொடுத்தோம். அதுக்கு ரொம்ப நாளா பதில் சொல்லல. ஒரு சகோதரர் வந்து அவருக்கு மெயில் மூலமா கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்களே, நீங்க அவங்க மேல விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு பதில் அனுப்புறாரு. அந்த பதில் அந்த சகோதரர் நமக்கு அனுப்பி வச்சு விட்டாரு. அதை வந்து நம்ம இணையதளத்தில் போட்டு விட்டோம். என்ன எழுதுறாரு, நாங்க வந்து மூடர்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டோம். இதான் பதில். மூடர் யாருன்னு பேசுறதுக்கு தானே விவாதமா வைக்கிறோம். அவர் என்ன விவாதத்துக்கு வேண்டாம், வந்து மூடர் நிரூபிச்சுட்டு போக வேண்டியதுதானே. மூடர்கள்ட்ட வந்து நாங்க பேச மாட்டோம், பிஜே ஒரு மூடரு, அவர்கிட்ட இதான் பதில். அப்ப இதுதான் பதில் சொன்னா எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம். விவாதத்துக்கு கூப்பிடும்போது என்ன செய்யணும், மூடர்கிட்ட பேச மாட்டேன் இப்படின்னு அவரும் ஓட்ட முடிச்சு விட்டாரு. இந்த மக்கா பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்காங்க, சம்சுதீன் காசிமின்னு, அவர் ஒரு ஆளு ஒரு வாரம் தவறுனாலும் தவறு, நம்மளை திட்டுறது தவறாது. அந்த மாதிரி செய்யறாரு. அவருடைய சிங்கிள் அஜெண்டாவே என்னது, தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கணும். இப்ப தேர்தலில் கூட வாயை திறக்காம இருக்காரு. நம்ம என்ன சொல்றோம் பார்த்துட்டு மாத்தி சொல்றதுக்கு, நம்ம சனிக்கிழமை வரைக்கும் வாயை திறக்கல. என்னன்னு கேட்டா நம்ம சொல்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நேரம் மாத்தமா சொல்லணும். அதுதான் அவருடைய ஒரு கொள்கை. என்ன தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதை மாத்தி பேசணும்னா அது ஒரு மக்களை வந்து வென்றெடுக்கலாம் அவர் நினைக்கிறார் போல இருக்கு. அப்படின்னு வென்றெடுத்த மாதிரி தெரியல. கடைசியில் என்னாச்சு, இந்த ஹஜ்ஜி மோசடி வச்சு நாடி போயிட்டாரு. அல்லாஹ் நினைச்சுனா அவரை கேவலப்படுத்தி விட்டான். அது வேற ஹஜ்ஜி கூட்டிட்டு போறேன்னு போய் நிறைய பேர் ஹஜ்ஜி போக முடியாம ஆக்கி பண மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆகி பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப அவருக்கு நம்ம விவாதத்துக்கு பகிரங்கமா அழைப்பு கொடுக்கும் போது விவாதத்தினால எல்லாம் ஒன்றும் சாதிக்க இயலாது, அதில் ஒரு நன்மையும் விளையாது என்று ஓப்பனாவே நினைச்சிட்டாரு. அவருடைய இணையதளத்தில் வீடியோ போட்டு விட்டுருக்காரு, விவாதத்தினால ஆவாது வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவங்க மாட்டேன்ட்டாங்க. தப்லீக்ல இருக்கும் பொழுது எங்களுடைய உஸ்தாத்மார் கலீல் அஹ்மத் கிரனூரி அவங்கள்ட்ட எல்லாம் போய் நிச்சயம் விவாதத்துக்கு பேசுவோம்னு போயிட்டு அவங்களும் மறுத்து விட்டார்கள். இப்படி யாரெல்லாம் வந்து மார்க்க ரீதியாக முரண்பட்டு மதுஹபவாதிகள் அவனாச்சும் பரவாயில்லை, இவங்களை எல்லாம் விட என்னை கேட்டா. அதே மாதிரி சில பேர் விவாதம் என்று அறைகோல் விட்டு நம்ம அழைத்து நெருங்கி போகக்கூடிய நேரத்தில் ஓட்டம் பிடித்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமா சொல்வதா இருந்தா அந்த சைபுதீன் ரஷாதின்னு ஒருத்தர் இங்க ஒரு நாள் சவால் விடுவார். அதே மாதிரி சிதம்பரத்தில் இதே மாதிரி சவால் விட்டாரு. அவரோட விவாதத்தை கடை தொடர்பெல்லாம் வச்சு டேட் டைம் பிக்ஸ் பண்ணி நினைஞ்சோம். அதுக்காக நம்ம போய் காத்திருந்தோம், ஆள் வரவே இல்லை. ஆனா அதுக்கு பிறகு அவர் கூட்டம் கூட்ட மக்களை நிப்பாட்டிக்கிட்டாங்க, அதிகமா போறதில்ல. வருஷத்துக்கு ஒரு ஊருக்கு 2 வருஷத்துக்கு ஒரு ஊருக்கு வர்ற அளவுக்கு எல்லாம் ஆக்கிவிட்டான். இப்ப பேச்சே இல்லாம ஆக்கிவிட்டான்ல அவரை. அடுத்து என்ன, இந்த வேலூர் பாக்கியாத்து சாலியாத்து உலமாக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா பிரச்சனை கிளப்புனாங்கன்னு அவங்களோட விவாதத்துக்கான ஒப்பந்தம் எல்லாம் போட்டு தேதியெல்லாம் முடிவு பண்ணி இடமெல்லாம் பிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்கு போனோம். அவங்க என்ன செய்யல, வேலூர் பாக்கியாத்தில் உள்ளவங்க விவாதத்துக்கு வராம ஓடி போயிட்டாங்க. அது ஒரு ஓட்டம் முடித்த சம்பவங்களும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி இந்த மாதிரியான குரூப்புகள் வந்து திருப்பூர்ல ஒரு விவாத ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கொண்டு தேதி மண்டபம் வரைக்கும் முடிவு பண்ண பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கடைசி நேரத்தில் வரல, நம்ம போய் நெஞ்சோம் விளக்கம் சொல்லிட்டு வந்தோம். இப்படி ஓட்டம் பிடித்த ஒப்பந்தம்லாம் போட்டு முடிச்ச பிறகு ஓட்டம் பிடித்தவர்களா இருக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, விவாதம் என்று நம்ம விமர்சனம் பண்ணுகிறோம். நம்ம இது தப்புன்னா அவங்களுக்கே கடமை இருக்கு, நம்மளை கூப்பிட கடமை இருக்குது. நம்ம தப்ப வந்து அவங்க நிரூபிக்கிற கடமை அவங்களுக்கு இருக்கிறது. அதை விட்டு என்ன செய்யறாங்க, நமக்கு எதிராக அந்த மாதிரி போற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அகல ஹதீஸ் ஒரு அமைப்பு இருக்கிறது. அவங்க சார்பாக பல மாநாடுகள்லாம் போட்டு இப்ப என்ன செய்யறாங்க, நம்மளை விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய உமராபாத்தில் உள்ள ஒரு மதரசா அகல ஹதீஸுக்கும் ஜமாத் இஸ்லாமிக்கும் மையத்தில் உட்கார்ந்து கொண்டு 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அது. அதுல வந்து முக்கியமான அனீஸ் ரஹ்மான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க, அதுல இருக்கிறாரு. அந்த அனீஸ் ரஹ்மான் என்பவருக்கு நம்ம என்ன அந்த மாதிரி ஒரு நமக்கு எதிராக ஜக்காத்தை பத்தி பல விஷயங்கள் பேசினார்னு கேள்விப்பட்டு நம்ம கடிதம் கொடுத்தோம். நேரடியா வாங்க விவாதம் பண்ணுவோம், நீங்க சொல்ற சரின்னா நாங்க ஒத்துக்கிறோம். நட்பு முறையில கூட விவாதம் பண்ணுவாங்க, பெரிய மக்கள் எல்லாம் கூட்ட வேண்டியது இல்ல, ஆனா கேமரா எடுக்கணும் ஷர்த்து, ஏன்னா நாளைக்கு மறுத்தரக்கூடாதுல அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம கேட்கும் பொழுது அதுக்கு அவங்க என்ன செய்யல, இன்னைக்கு வரைக்கும் பதிலே தரல. வர்றோம் வரல என்று பதில் சொல்ல. இந்த மாதிரி கடிதம் கொடுத்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வருஷமாவது இருக்கும். பேசிட்டே தான் இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அது ஒண்ணு நிறுத்தமாவது செய்யணும். மக்கள்கிட்ட போய் பேசுறாங்களே தவிர விவாதிக்க வாங்கண்டா வர்றதுக்கு அவங்க ரெடியாக இல்ல. இந்த அவர் கூட சொன்னார், பம்பாயில் குரபா அகல ஹதீஸ்னு ஒரு கூட்டம் வந்து அவங்க சொல்லும் பொழுது விவாதத்துக்கு கூப்பிட்டோம்னா விவாதத்துக்குலாம் வர மாட்டா, மறுமையில பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுமையில பார்த்துதான் இம்மையில பிரச்சனையா பண்றாங்க, பேசாம இருந்துட வேண்டியதுதானே அப்படி எல்லாம் பாக்குறோம். இப்படி விவாதம் சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, நம்ம சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நாங்க சொல்றதா சத்தியம் நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதே நேரத்தில் வந்து சிலரும் விவாதத்துக்கு வந்தும் இருக்கிறார்கள். சில பேர் நினைச்சிருக்காங்க விவாதத்துக்கு வந்திருக்கு. யார் வந்திருக்கிறாங்கன்னா
யாரு கேடு கெட்டவங்க நினைக்கிறோமோ அவன் எல்லாம் ரெடியா வந்துடுறான். பறையலவி பாருங்களேன், அவன் வந்துடுறான் விவாதத்துக்கு. அதாவது கபரை வணங்கலாம், மண்ணள்ளி திங்கலாம், இந்த மாதிரி என்ன வேண்டாலும் செய்யலாங்கிறான்ல, செருப்பத்துக்கு தலையில் அடிச்சுக்கலாம், இப்படி எல்லாம் சரின்னு சொல்றவன் தான் விவாதத்துக்கு வந்திருக்கான். விவாதத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கோட்டார்ல ஏஎல் பத்ருதீன் வந்தது, ஷேக் அப்துல்லா ஜமாலி பெருமல் விவாதத்துக்கு வந்தது. இவங்க எல்லாம் வந்து கபரையே கடவுள்னு சொல்லக்கூடியவங்க. விவாதத்தை அப்படி அவங்களால சொல்ல முடியல, மக்கள்கிட்ட அப்படிதான் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த மாதிரியான ஆட்கள் தான் என்ன செஞ்சாங்க, விவாதத்துக்கு வந்தாங்க. அவங்க ஏன் எதனால வந்தாங்கன்னு கேட்டா, அவங்க இந்த சுன்ன ஜமாத்து இவங்க எல்லாம் அந்த தேவபந்திகள் எல்லாம் கூப்பிடுறாங்க. அவங்க விவாதத்துக்கு போக மாட்டாங்க, பரவாயில்லைகளோட போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா அவன் அவ்வளவு ஆதாரம் வச்சிருக்கான். அவன் செய்யலாங்கிறதுக்கு வந்து இவங்க ஒத்துக்கொண்ட கித்தாபுலே ஆதாரம் எடுத்து வச்சிருக்கான். நம்ம தான் அந்த கித்தாபை ஒத்துக்கலையே. அவங்கள்ட்ட போனா தோத்துருவாங்க, இவங்க தோத்துருவாங்க. யாரு இந்த தேவபந்தி இவங்க எல்லாம் போய் இந்த ஷேக் அப்துல்லா ஜமால்ட்டு விவாதம் பண்ண போனாங்கன்னா அவன் அவ்வளவும் சரி நிலைநாட்டிடுவான். கபூருக்கு சைதா செய்யலாமான்னா செய்யலாம்னு காட்டிடுவான். ஏன் இவங்க அந்த கித்தாபுகளை வந்து மார்ஷால சொல்லி கொடுக்குறாங்க. இவன் எந்த கித்தாபுல இருந்து ஆதாரம் எடுத்து வச்சிருக்கிறான். நம்ம குர்ஆன் ஹதீஸ் நிக்கிறோமா, நம்ம கிட்ட நடக்க மாட்டேங்குது. அந்த கூட்டத்தில் விவாதம் பண்ண போனா என்னவாயிருவாங்க, அடிபட்டு போயிருவாங்க. அவன் அழைச்சிக்கிட்டு இருப்பான், ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த பேசிக்கு தப்பான பேசிக்கு வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, அந்த கித்தாபுல இவங்க மதுஹப் கித்தாபுலயே சஜ்தா செய்யலாம்னு இருக்கிறது, கபரை கட்டலாம்னு இருக்கிறது, விழா நடத்தலாம்னு இருக்கிறது. ஒரு அறிஞர் அப்படி சொன்னா இன்னொரு அறிஞர் இப்படி சொல்லியிருப்பாரு. இவன் மறுத்தியல் அந்த அறிஞர் சொன்னாருன்னு காட்டி விட்டுருவான். எப்படி நீங்க அதை மறுக்க முடியும்? இவங்களால் வந்து அந்த பரேலவிகளை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. நம்மள்ட்ட வந்து அதே மாதிரி நினைச்சிட்டு தான் வர்றது. நம்ம அந்த கித்தாப் குப்பையில தூக்கி போடணும். குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, இப்படி அவங்களால பேச இயலாது. அதனாலதான் இவங்க தைரியமா விவாதத்துக்கு வர்றது காரணம் என்னன்னு கேட்டா, இவங்களுக்கு அந்த மதுஹப் கித்தாபுகள், சில பெரியார்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய நூல்கள் எல்லாம் இவங்களுடைய தப்பான கொள்கைக்கு என்னவா இருக்கு, முட்டு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன. அதனால ஒன்னை ஏத்துக்கிற கூட நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சஹாபி வரைக்கும் இல்லைன்னு ஆக்கிருமோ இவன் எதை கொண்டாந்து நம்ம காட்டிட முடியும்? நம்ம குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் நம்ம நிக்கும் பொழுது எந்த புக்கு கொண்டாந்து காட்டினாலும் அதை தூக்கி வச்சுட்டு குர்ஆன்ல காட்டுப்பான்ருவோம். ஒரே டாபிக் முடிஞ்சு போச்சு. அதனால அவங்க வந்து எல்லா விவாதத்திலும் என்னஞ்சாங்க, அந்த கொலை காவல் விவாதம் பண்ணோம். இப்ப இந்த விவாதத்துக்கு பிறகு என்ன வாச்சு, ஷேக் அப்துல்லா ஜமால் டாபிக் ஓவர், அப்ப சின்ன வரமாட்டாரு, எங்கேயுமே பேச மாட்டாத அளவுக்கு என்ன வாச்சு, இப்ப இது முடிந்து விட்டது. அப்படி ஒருத்தர் வந்தாரு, ஏஎல் பத்ருதீன் அவரும் இதே மாதிரி கோட்டார்ல முதல் விவாதம் தமிழ்நாட்டில் தான் நடந்து, அதுக்கு வந்தாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் கூட விவாதத்துக்கு வர ரெடியா இருந்தா, இவங்க ரெடியா இல்ல. கிறிஸ்தவர்கள் கூட என்ன செய்யறான், விவாதத்துக்கு ரெடியா வந்து ஜெபமணிங்கிற ஆள்கிட்ட விவாதத்துக்கு வந்தா, இன்னொரு பாதிரிகள்லாம் அன்னைக்கு வந்து கும்பகோணத்துல விவாதத்துக்கு வந்தாங்க. நேற்று கூட விவாத ஒப்பந்தத்துக்காக வேண்டி கிறிஸ்தவர்கள் வந்து வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவன் பாத்திரல இருந்தாலும் அவன் என்ன நினைக்கிறான், நம்ம கரெக்ட் தான், நமக்கு நிரூபிக்க முடியும்டா வர்றான், வந்து தோத்து போறான். அது ஒரு விஷயம். இவங்களுக்கு அந்த நம்பிக்கை கூட இல்ல. ஜாக்குக்கு அவங்க சொல்றது சரின்னு நம்பிக்கை இல்ல, தப்லீகாரனுக்கு அவன் சொல்ற நம்பிக்கை இல்ல, ஜமாத் இஸ்லாமிக்கு அவன் சொல்ற நம்பிக்கை இல்ல, இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கபூர் வணங்கிக்கு கபூர் வணக்கம் சரின்னு நம்பிக்கை இருக்கிறது. அதே மாதிரி வந்து கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவ கொள்கை சரின்னு நம்பிக்கை இருக்கிறது. தௌஹீது வேஷம் போட்டு கொண்டு ரெண்டு நடிக்கிறாங்கல்ல, முனாபிக்குள்ள தானே இவங்க. அவன் எல்லாம் சரி ஒரு கரெக்டா இருக்கிறான், அவன் விஷயத்துல எல்லாம் சரி, லாயில அல்லாஹ் விட்டு வெளியே போயிட்டா எங்க வேண்டாலும் போவான்னு ரெடியா இருக்கிறான். இவன் என்ன செய்யறான், வெளியே போவாண்டு இந்த அளவுக்கு போவான் அந்த அளவுக்கு போவான்னு லிமிட் பண்றானா, அது முனாபித்தனமா போயிடுது. அதனால என்னவாயிடுறாங்க, மாட்டிக்கொள்கிறார்கள். அதனால வந்து அவங்க எல்லாம் விவாதத்துக்கு ரெடியா வந்தாங்க, கிறிஸ்தவர்கள் விவாதத்துக்கு வந்தாங்க, அவங்களோட விவாதம் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு பிறகு அது முடிஞ்சுக்கு நாத்தியம் கூட விவாதத்துக்கு வந்தான். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட என்ன செஞ்சிருக்கிறான், விவாதத்துக்கு வந்து தீக்காக்காரன் கூட விவாதம் பண்ணமா இல்லையா, அவன் எல்லாம் கூட வர்றான். கடவுள் இல்லைங்கிறவனுக்கு தைரியம் இருக்கிறது, கபுருவானுங்கிறவனுக்கு தைரியம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு தைரியம் இருக்கிறது. இதுல வந்து நம்ம அந்த மாதிரி இல்லாதவர்கள் விவாதத்துக்கு வந்தாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஜக்காத்து விவாதமும் அந்த குர்ஆன் தமிழாக்கத்தில் உள்ள தவறுகள் என்ற தலைப்பில் நடந்த விவாதம் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு விவாதத்தை தான் இந்த தௌஹீதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களிடமிருந்து வந்த ரெண்டு விவாதங்கள். ஒன்னு ஜக்காத்து வருஷம் கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கணுமா என்ற தலைப்புல நூர் முகமது பாக்கவி என்பவரோட அதுலயும் ஜாக்கு மாட்டேன்ட்டாங்க. ஜாக்குக்கும் அதுல மாற்று கருத்து இருக்கிறது, ஜாக்கு மாட்டேன்ட்டாங்க. எல்லா உலமாக்களுக்கும் மாற்று கருத்து இருக்கிறது. இவர் ஜாக்கு சப்போர்ட்டான ஆள் தான். இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய இமேஜ் சரிஞ்சிரும், நிரூபிக்க இயலாதுங்கிறதுனால அவங்க இல்லாம என்னஞ்சாங்க, இவரை நூர் முகமது பாக்கவிங்கிறவரை இறக்கி விட்டாங்க. அவருக்கு உதவியாளர் அந்த உமர் சாஹிப்ல உட்கார்ந்து இருந்தாரு. நம்ம விவாதத்துக்கு மூடர்னு சொல்லிட்டாரு, மூடனோட விவாதம் பண்றது இவர் அசிஸ்டண்டா உட்கார்றாரு. யாருக்கு, நூர் முகமது பாக்கவிக்கு அந்த விவாத கேசட்ல இருப்பாரு. உமர் ஷரீப் என்ன செய்வாரு, எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. யாருக்கு, நூர் முகமது பாக்கவிக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்க வந்தாரு. மூடனோட விவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவர் மூடனோட நடந்த விவாதத்துக்கு என்ன செய்யறாரு, அது அசிஸ்டண்டா போய் இருந்திருக்காரு. சும்மா ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப வந்து நூர் முகமது பாக்கவியை கொஞ்சம் பாராட்டணும். என்ன இருந்தாலும் நான் சரின்னு உண்மையா நம்பி இருக்கிறார்.
தான் சொல்வது சரி என்று அவருக்கே நம்பிக்கை இருந்த காரணத்தினால என்னஞ்சாரு விவாதத்துக்கு வந்தாரு. வந்து அவரால் நிலைநாட்ட முடியல. அவர் வாயினாலே இந்த கேள்வி பதில் சந்தர்ப்பத்தில் நினைஞ்சார் பல விஷயங்களை நேரடி ஆதாரம் இல்ல. ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், நேரடியா ஒரு ஆதாரத்தை காட்டிட வேண்டியதானாங்க, கொடுத்த பொருளுக்கே திருப்பி கொடுக்கலான்னு நேரடி ஆதாரம் இல்லைன்னு அவர் வாயினால நினைஞ்சாரு. அந்த கேள்வி பதில் கோயம்புத்தூர் சகோதரன் ஒருத்தர் கேள்வி கேட்டார், பதில் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அது ஒண்ணுதான் நாங்களும் தௌஹீதில் இருக்கிறோம்னு சொன்னவர்கள்ட்ட நடந்த விவாதம். மற்ற யாரும் வரவே கிடையாது, எந்த தலைப்புலையும் வர கிடையாது. அதே மாதிரி இந்த முஜிபுர் ரஹ்மான் விவாதத்துக்கு வந்தாருன்னா அவர் வரவெல்லாம் கிடையாது. அவரை இழுத்துக்கிட்டு வந்து ஊர்ல வச்சு திருப்பி ஆளை போட்டு வலுக்கட்டாயமா மாட்ட வச்சதுல நினைச்சிட்டாரு. வேற வழி இல்லைன்னு சொல்லி தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் தலைப்பு பல தலைப்புகள் எழுதும் போது ஒரு தலைப்போடு ஓடி போயிட்டார். அந்த ஒரு தலைப்புக்கு மட்டும் விவாதம் பண்ணல. அந்த ஒரு தலைப்பு முடிஞ்ச உடனே இன்னும் பல சகாபாக்களை பின்பற்றுவது, குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதெல்லாம் அந்த விவாதம் முடிஞ்ச அந்த சபையில் வைத்தே தேதியை முடிவு செய்யணும்னு ஒப்பந்தம் எழுதியிருக்கிறோம். ஆனா அந்த தர்ஜுமா இது முடிஞ்சவன என்ன பண்ணிட்டார், அவரு அடுத்த தலைப்புலாம் மாட்டேன்ட்டார். இன்னைக்கு வரைக்கும் தேதி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது மாட்டேன்னு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் விவாதத்துக்கு என்ன செய்யல, அந்த ஒரு தர்ஜுமாவில் பிஜே தர்ஜுமாவில் தவறுகள் அப்படிங்கிற தலைப்புல மட்டும் விவாதிக்க வந்தாரு. ஆனா இவங்க மனமுரண்டா எதை தவறுண்டாங்களோ அதெல்லாம் என்ன இல்ல, தவறு கிடையாது என்பதை நம்ம அதுல நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். இது மாதிரியான எதுக்கு சொல்றோம்னா, நம்முடைய விவாதங்கள் விமர்சனங்களுக்கெல்லாம் இப்பவும் நிரூபிக்க ரெடியா இருக்கிறோம். அதே மாதிரி இயக்க ரீதியாக பலர் மீது நம்ம குற்றச்சாட்டு சுமத்தணும். தமுமுகவோட நிச்சயம் கொள்கை ரீதியாக மார்க்க ரீதியான அமைப்பு கிடையாது. அவங்க ஒரு அரசியல் ஆசைக்காக சூழ்ச்சி பண்ணாங்க, சுனாமி பணத்தை திருடினாங்க, பித்ரா காசை மக்களுக்கு கொடுக்காம ஏமாத்தி இயக்கத்தை வளர்ச்சிக்கு நினைஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரியான மார்க்கத்தை மீறி கும்பிடு போட்டாங்க, ஓட்டு பொறுக்கிறதுக்கு ஆசி வாங்கினாங்க. கருணாநிதி வரும்போது எந்திரிச்சு நினைஞ்சாங்க, அவர் இந்த அடிக்கடி யூரின் போயிட்டு இருப்பாரு, அந்த வயசாகி போச்சுல, திண்டுக்கல் என்ன செய்யறாங்க, போயிட்டு வர்றாரு, வரும்போதெல்லாம் செஞ்சு நிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் தலைவர்களுக்கு எழுந்து நின்றார்கள். ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எல்லாம் போட்டுக்கொண்டே ஓட்டு கேட்டு போனார்கள். இந்த மாதிரியான குற்றச்சாட்டு எல்லாம் சொன்னமா இல்லையா? இதுக்காவது இது மார்க்க விஷயம் இல்லை தானே, இதுக்கு நிரூபிக்க வந்துடலாம் தானே. மார்க்க விஷயம்னா ஆய்வுலாம் வேணும்னு சொல்லலாம். இவர்கள் மீது மார்க்க ரீதியான ஒரு மேட்டருக்குரிய ஆள்கை இவங்க கிடையாது. அதே நேரத்தில் இவங்க ஒரு கொள்கை இல்லாதவங்க, எல்லாம் எதிரிக்கு எதிர் நண்பன்ற ஆளுங்க. இவங்க தான் ஜாக்க ஒரு பெரிய மோசமான இயக்கம் சித்தரிச்சாங்க. நம்மளை விட்டு போனோம்னா ஜாக்கவங்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் என்னடா சந்தர்ப்பவாதம் எல்லாம் கேட்டோம். அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்யல, அவங்க சுனாமிக்கு நம்ம டேட்டா போட்டு பிக்ஸ் பண்ணி ஒரு நடுவர் குழுவை எல்லாம் போட்டு, நீ தௌஹீத் ஜமாத்துல உள்ள சுனாமி கணக்கெல்லாம் கொண்டு அந்த குழுவில் ஒப்படைப்போம். அந்த குழுவில் யாரு, தேசிய லீக் பஷீர், முஸ்லீம் லீக்குக்காரன், ஜமாத் இஸ்லாமி, இன்னும் பல இயக்கத்துக்காரங்களை எல்லாம் போட்டு இவர்கள் தலைமையில நம்ம கொடுப்போம். எங்க கணக்கையும் கொடுத்துரும், உங்க கணக்கையும் கொடு. அவங்க முன்னிலையில் என்ன செய்வோம், விசாரணைக்கு உட்படுவோம். நானும் உன்னையும் விசாரிக்க வேணாம், நீ என்னையும் விசாரிக்க வேணாம், நம்ம 2 பேர் கணக்கையும் ஒப்படைப்போம்னு சொல்லிட்டு நம்ம அழைப்பு கொடுத்தோம். அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிறவே இல்லை, மாட்டுன்னு ஓடி போயிட்டாங்க. உணவுல விவரமா எழுதியிருக்கிறோம். அப்ப பல கோடி ரூபாய்களை சுனாமி என்று சொல்லி சுருட்டி கொண்டார்கள். சுனாமி மக்களை பயன்படுத்தி குற்றச்சாட்டு சொன்னோம்ல, அதை நிரூபிக்கவான்னு சொல்லி நாங்களும் சுனாமி வசூல் பண்ணணும், நீங்களும் பண்ணுனீங்க, நம்ம தான் கூட பண்ணணும். ஆனால் நீங்கள் வசூலித்த அந்த பணத்தை கொடுத்தீங்களா, மக்களுக்கு கொடுக்கல, ஏமாத்தி இருக்கிறீங்க அப்படின்னு ஆதாரத்தோட காரணத்தை எல்லாம் விளக்கி அதுக்கு விவாதத்துக்கு கூப்பிட்டோம். வரல. பித்ராங்கிறதுக்கு நீ பொய் சொல்ற, பித்ரா வசூல் மக்களுக்கு கொடுக்கல, எந்தெந்த ஊர்ல எவ்வளவு வந்து கணக்கு வெளியிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அந்த கணக்கு என்ன செய்யல, உங்களால வெளியிட முடியல. அதே மாதிரி இந்த பாக்குறவங்க எல்லாம் சில நடவடிக்கைகள் சரியில்லைன்னு நம்ம நீக்கணும், அவங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னு. அதுக்கு எதிராக என்னென்னமோ மக்கள்கிட்ட போய் சொல்லிவிட்டார்கள், அவதூறு சொல்லிவிட்டார்கள் அங்க கத்துனாங்களே தவிர, சரி போய் அவதூறு சொல்லிட்டாங்கல்ல, மக்கள் மத்தியில் வச்சு பேசி அதை நிரூபிச்சுட்டு போங்களேன். கூப்பிட்டாரா இல்ல ஹாமி இப்ராஹிம்? அவர் தான் குற்றச்சாட்டு சுமத்தினவர், அவர் தான் கடிதம் எழுதினவர். இந்த நிறைய அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு, நான் நிரூபிப்பேன், ஆதாரம் வச்சிருக்கேன்னாரு. அப்ப அவரை கூட எதிர்கொள்ள அவங்க தயாரா இல்ல. தௌஹீத் ஜமாத் கூட அறைகூல் விடல, குற்றச்சாட்டு சுமத்தவும் இல்ல. தௌஹீத் ஜமாத் குற்றச்சாட்டை விசாரிச்சு சுமத்தியவர்களே என்ன அழைப்பு கொடுத்தாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யல, அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தயாரா இல்ல. பண மோசடி சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, அதுக்கு அவங்க தயாரா இல்ல. அப்ப நம்ம யார் மீதெல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறோமோ அந்த விமர்சனங்களை எல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும், அது மார்க்க விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய நாணயம், நேர்மை, ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விமர்சனமா இருக்கட்டும், அதை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், இருக்கிறோம். இது நம்ம செய்யற விமர்சனங்கள். அதே நேரத்தில் நமக்கு எதிராக அவங்க எல்லாம் விமர்சனம் பண்றாங்களா? என்ன விமர்சனம் பண்றாங்க? ஒரு விமர்சனமும் மார்க்க ரீதியா சகாபாக்களை காபீராக்கிட்டாங்க, சகாபாக்களை திட்டுறாங்கன்னு இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல, அந்த விமர்சனத்தை நிரூபிச்சிட வேண்டியதானே.
நிரூபிக்க வரமாட்டேங்கிறாங்க. மார்க்க ரீதியா என்னென்ன விஷயங்களை வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா காபீர் பத்துவா கொடுத்து விட்டாங்க தெரியுமா? அது இப்ப நமக்கு காபீர் பத்துவா கொடுத்துருக்காங்க. ஆமா, யாரு? இந்த நூர் முகமது பாக்கவி மதனி, அவரு அனியஸ் ரஹ்மான், கமாலுதி மதனி, சையது மதனி, அப்துல் கார் மதனி, இவங்க எல்லாம் போட்டு ஒரு நோட்டீஸ் பரவிட்டு இருக்கிறது. எக்மோல இந்த அகலதீசன் ஒரு மாநாடு போட்டாங்கல்ல, அனீஸ் ரஹ்மான்ல உள்ள கலந்து தாருல் ஹுதாங்கிற பேர்ல அந்த நோட்டீஸ் செஞ்சிருக்கிறாங்க, வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல யார் யாரெல்லாம் அந்த பத்துவா கொடுத்தவர்கள் கீழே பேர்லாம் வருது. அதுல கமாலுதி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது காதியானி, காபிர்ங்கிற வார்த்தை சொல்ல, காதியானி, இந்த 19 இவர்களை போலத்தான் இவங்களையும் நடத்த வேண்டும். அப்ப வந்து இந்த அளவுக்கு சொல்லக்கூடியவங்க ஏன் விவாதத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க? அந்த அளவுக்கு மோசமா போனா மக்களை காப்பாற்றணுமா இல்லையா? டெய்லி கூப்பிடுறோம், அழைப்பு இருந்துட்டு தான் இருக்கு. அழைப்பு வாபஸ் எல்லாம் வாங்கல, இப்பவே நீங்க போய் கூப்பிடலாம், ரெடின்னு சொல்லுங்க. அந்த அழைப்பை யாருக்கு கொடுத்த விவாத அழைப்பும் திரும்ப பெறவில்லை, இப்பவும் இருக்கிறது. கூப்பிட்ட மறுத்துட்டாங்களா, திருப்பி டெய்லி கூட நீங்க கூப்பிடுங்க, கூப்பிட்டு வந்தா மனுஷன் இல்ல, அழைப்பு இருந்துட்டு தானே இருக்குது. இப்படி இருக்குது. ஆனா அவங்க நம்ம மேல சுமத்துற எந்த ஒரு குற்றச்சாட்டும் என்ன செய்யல, சொல்லல. என்ன குற்றச்சாட்டு? நம்ம மேல ஊழல் ஊழல் பொருளாதார விஷயமா குற்றச்சாட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயலலிதாட்ட பெட்டி வாங்கிட்டாங்க. சரி, இதுவும் சொல்லு நிரூபி. ஜெயலலிதாட்ட பெட்டி வாங்கிட்டாங்கன்னா நம்ம இந்த தேர்தல் எடுத்துக்கிறோங்க, இவ்வளவு நாள் எல்லாம் பதறிக்கிட்டு அறிவிச்சுட்டு அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னும் யாரையும் பார்க்கவும் இல்லை, போகவும் இல்லை. அவங்க தான் தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய அலுவலகத்தை தேடி யார் வர்றா? ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு போயிட்டாரு ஒரு தடவை, பொன்னைய வந்து 2 தடவை 3 தடவையா 2 தடவை வந்துட்டு போயிட்டாரு, அன்வர் ராஜா 3 தடவை வந்து விட்டாரு, அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் 2 தடவை வந்துட்டு போயிட்டாரு, அப்புறம் வந்து ஜெயராமன், பொள்ளாச்சி ஜெயராமன் 2 தடவை வந்துட்டு போயிட்டாரு. அப்ப முக்கியமான அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த ஒரு மாசத்துக்குள்ள அத்தனை ஜெயலலிதாவுக்கு அடுத்து உள்ள அத்தனை தலைவர்களும் அந்த இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்கள் இங்க வந்து என்ன செய்யறாங்க, நீங்க வந்து ஆதரிக்குத்தாங்கன்னு கேட்கறாங்க. கேட்கறது மட்டும் இல்லாம நீ 3% உறுதிமொழி, 5% உறுதிமொழி கொடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க, இல்ல அம்மா உங்களுக்கு சந்திக்க கூப்பிடுறாங்க. இவங்க போய் அம்மா பாக்கணும்னு 3 நாள் காத்துட்டு இருந்துட்டு திருப்பி வர்றாங்க. அம்மா பார்க்காம என்ன செய்யுது, ஐயா பாத்துட்டு போன்னு அனுப்பி விடுறது. யாரையும் கீழே உள்ள ஆளுகளை பார்த்துட்டு வந்துடுறாங்க. தேடி போய் நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தனையும் தேடி போக கிடையாது. அவங்க தான் தேடி வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நம்ம என்ன செய்யல, என்னன்னு தேர்தல் அறிக்கை வரட்டும், இன்னைக்கு தான் வெளியிடுறாங்க, அதுக்கு தான் தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கோம். சனிக்கிழமை முடியும். எதனால? தேர்தல் அறிக்கையில் நீ என்ன எங்களுக்கு என்ன சொல்ல போற, என்ன செய்வதாக நீ உத்தரவாதம் தர்ற, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் முடிவெடுப்போம். நாங்க சந்திக்க மாட்டோம்ட்டோம். சந்திச்சா என்ன பண்ணுவாங்க, ஆதரவு ஒரு பரப்பி விட்டுருவாங்க. சந்திச்சிட்டோம்னு சொன்னா அதோட என்ன செய்வாங்க, கூப்பிடுறான் வாவான்னு கூப்பிடுறான், மாட்டோம் இருக்கிற ஒரு ஜமாத் இந்த ஜமாத்து இது ஒண்ணு. அதே மாதிரி திமுக சைடுல என்ன செய்யறாங்க, நேற்று வரைக்கும் அவங்க வந்து நம்மளை வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மைதீன் கான் அமைச்சர் வந்து ஒரு 3 தடவை வந்துட்டாரு, முஸ்லீமார்கள் அவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்டாலினுடைய PA ஜின்னாங்கிறவரு அவர் ஒரு 3 தடவை நினைஞ்சிட்டாரு, நம்ம ஆபீஸுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி வந்து தேர்தல் பொறுப்பு தலைவரா போட்டிருக்கக்கூடிய அவங்க முஸ்லீமா இருக்கனால முஸ்லீமா பார்த்து அனுப்புறாங்க. துரைமுக காஜா, 1000 விளக்கு ஹுசேன், இவங்க எல்லாம் தலைமையில இருந்து வந்து கருணாநிதி வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்களே என்ன செஞ்சாங்க, இவங்களும் வந்து நம்மளை வந்து சந்திச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கருணாநிதியுடைய மக தமிழரசு ஸ்டாலின் தம்பி இருக்காரு இல்லையா, தம்பி அண்ணன் அவரு தம்பி தமிழரசு இருக்காரு இல்லையா, அவர் மகன் இன்னொரு மகன், அவர் என்ன செய்யறாரு, நமக்கு போன் போட்டு உங்களை ஐயா பார்க்க விரும்புறாங்க, நானே கூட்டிட்டு போறேன் உங்களை, நானே உங்க ஆபீஸுக்கு வந்து நானே உங்களை அழைச்சிட்டு போய் முதல்வரை பாக்குறதுக்கு செய்யறேன். மகங்காரு உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஏன்ட்ட சொல்லுங்க, நான் உங்களை சரி பண்ணி வச்சிடறேன். அந்த மாதிரி அவர் வந்து போனை போட்டு கூப்பிட்டு இருக்காரு. நம்ம என்ன செய்யறோம், எல்லாம் பார்த்து நாங்க சீட்டுக்கும் நோட்டுக்கும் உள்ள ஆளுக்கு தான் முடிவுக்கு அலைவாங்க. நாங்க வந்து மக்களுக்கு என்ன செய்யற அதான் எங்க நிலைன்னு சொல்லி, அதாவது இவங்க போய் பாக்குறதுக்கு எவ்வளவு முட்டி மோதிட்டு அவங்கள சந்திக்காம ஆதரவு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். சில இயக்கங்கள் போய் சந்திச்சாங்க. எப்படி சந்திச்சாங்க, ஒரு 200 பேர், ஒரு கட்சிக்கு 10 பேர்னு சொல்லி கூட்டு போய் 20 இயக்கத்துக்காரங்கல்ல ஒரு 2 தொப்பி இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்படி சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இதுதான் சந்திச்சாங்களே தவிர நம்மள என்ன செய்யறாங்க, மோனை அனுப்பி கூட்டிட்டு வர்றேங்கிறாரு முதல்வர். நம்ம என்ன செய்யறோம், எல்லாம் பொதுக்குழுக்கு அப்புறம் சனிக்கிழமைக்கு அப்புறம் தான் மக்கள் முடிவு நீங்க எடுப்பீங்க, நம்ம என்ன செய்வோம் அதுக்கு தகுந்தவாறு அது என்ன செய்யறேன்னு பார்ப்போம். அந்த மாதிரி தான் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. அது மாதிரி ஜெயலலிதாவை முந்தி சந்திச்சது கூட அவங்க என்ன செஞ்சாங்க, 1 to 1 தான் கூப்பிட்டாங்க. 1 to 1 சந்திக்கன்னா என்னது, தனித்தனியா செஞ்சு பேசுறாங்க. 1 to 1 ரூபாய் அர்த்தம்.
அதுக்கு அர்த்தம் என்ன? அரசியல்ல வந்து நீங்க கருணாநிதி ஒன் டு ஒன் பேசுங்கம்பாங்க. ஒன் டு ஒன் யாரும் இருக்காம நீங்கள் ஐயாவை பேசிக்கிறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாங்குறதுக்கு யோசிப்பான்லங்க, 4 பேர் வச்சுட்டு வாங்க முடியுமா? அதுக்காக என்ன செய்யறது? நீங்க ரூபா வாங்கிக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அரசியல்ல வந்து ஒன் டு ஒன் சந்திங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீ ஒன் டு ஒன் சந்திங்க, தேவையானாலும் வாங்கிட்டு வெளியில வந்து சமுதாயத்தை பத்தி சொல்றது. பேச வேண்டியெல்லாம் பேச நினைக்கிறது. எத்தனை 5 தெரியல, 3 தெரியல, 2 தெரியல, ரூபாய் வாங்கிக்கிற வேண்டியது. வெளியில வந்து சமுதாயத்தினுடைய பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறோம், வெளியே வந்து பேட்டி கொடுக்கிறது. இதான் ஒன் டு ஒன்னுக்கு அர்த்தம். இப்ப ஜெயலலிதா வந்து ஒன் டு ஒன்னு கூப்பிட்டாங்க, நம்ம இதுவரைக்கும் ஒன் டு ஒன் மறுத்துட்டோம். கருணாநிதி கூப்பிட்டாரு, இனி நம்ம சந்திச்சாலும் இதுவரைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர்கள் ஒன் டு ஒன் யாரையும் சந்திக்கல. இதுவரைக்கும் என்ன செஞ்சோம்? 5 பேர் குறையாமல் தான் போய் சந்திப்போம். நாளைக்கு சந்திச்சாலும் என்ன செய்வோம்? ஒரு ஆளுக்கு ஒரு ஆளா சந்திக்கவே மாட்டோம். 5 பேர் வருவோம். அதுலயும் பழைய இயக்கத்துக்காரன் கூட்டிட்டு போய் தான் சந்திச்சோம். ஜெயலலிதாவை சந்திக்கும் பொழுது பழைய சம்சுதீன் காசிமில இருந்து, பஷீர்ல இருந்து, இன்னும் பலரை கூட்டிட்டு போய் அபுபக்கர், பிரசிடன்ட் அபுபக்கர்ல இருந்து, கான் பாக்கவி, இந்த தர்வேஸ் ரசாதி. பணம்ங்கிறது மேட்டரே இல்லைங்க. கொஞ்சம் வளைஞ்சா தௌஹீத் ஜமாத்துக்கு இருக்கிற இன்னைக்கு வலிமைக்கு கொஞ்சம் பல்ல காட்டினா பல கோடிகள் பெரிய மேட்டரே கிடையாது. அதோட முடிஞ்சு வரும். அந்த கோடி தான் கிடைக்குமே தவிர கொள்கையும் போயிடும், எல்லாம் போயிடும், மக்களும் போயிருவாங்க. தலைவர்களுக்கு ஏதாவது கிடைக்கும், அது நீங்க பார்க்கணும். அதனால நம்ம மீது அவங்க சொல்ற குற்றச்சாட்டுலாம் எப்படி இருக்கும்னா, போற போக்குல அவதூறாக சொல்லக்கூடியதா இருக்குமே தவிர, நான் இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்தேன், அவர் ஏமாச்சிட்டாருன்னு அப்படி சொல்லணும். அதான் ஊழல்ங்கிறது. அல்ல இன்னதுக்கு வசூல் பண்ணினார்கள், அதுல வந்து கணக்காட்டு அப்படி கேட்கணும் ஊழல்ங்கிறது. இவனா என்ன செய்யறது? கருணாநிதி இவங்க தான் பணத்துக்கு விலை போகக்கூடியவன். இவன் கருணாநிதி ஆதரிச்சா பெட்டி வாங்கலையாம், இவன் ஜெயலலிதாவை ஆதரிச்சா பெட்டி வாங்கலையாம். உலகத்தில் அம்புட்டு பேர் எவன் ஆதரிச்சாலும் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லையா? நம்ம ஜெயலலிதா ஆதரிச்சா, கருணாநிதி ஆதரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? பெட்டி வாங்கிட்டான்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு உல்டா பண்றான்னு பாருங்களேன். நம்ம தான் அந்த டவுட் கூட வராம சந்திக்கிறோம். சரியான பிக்சரை முடிவாக்கி கொண்டு சொல்றோம். ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டு சந்திக்கிறோம். இன்னது தருவியான்னு ஓப்பனா கேட்கிறோம், மக்களுக்கு தெரியற மாதிரி கேட்கிறோம். அந்த மாதிரி சந்திக்கக்கூடியவர்கள் மீது இந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. பணம் விஷயமோ வேற எந்த ஒரு விஷயத்தை சொல்வதா இருந்தாலும் நம்ம இப்போ என்ன இருக்கிறோம்? வா நேரவா, உன் மீது நாங்க சொல்ற நீ நிரூபிக்க வேணாப்பா, அது தொலைஞ்சு போ. எங்க மீது நீ சொல்றீல, நல்ல வாய்ப்பு தானே, அதை பத்தி பேசுவோம். வா மேடை போடுவோம், நாங்களே போடுறோம் மேடை, நாங்களே பொதுமக்கள் மத்தியில் சொல்றோம். எங்கள் மீது என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்ய சொல்லணும்னு நம்ம கேட்கிறோம். அந்த மாதிரி தான் இவங்களுடைய குற்றச்சாட்டுகள். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நம்ம இருக்கிற ஒரு அமைப்பு தார்மீக ரீதியாக நம்ம என்ன இருக்கிறோம்? கரெக்டா குற்றச்சாட்டுகள் யாரும் வேணாலும் சொல்லலாம். அப்படி ஒரு ஜமாத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம், அதை விலகிக் கொள்ளணும். அதே நேரத்தில் மனிதர்களால் ஜமாத் என்பது மனுஷனால் உருவாக்கப்பட்டதான். இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அல்லாமச்ச அமைப்பா கிடையாது. மனிதன் என்ற முறையில ஒவ்வொரு மனுஷன்ட்ட எப்படி தப்பும் சரியானதும் இருக்குமோ அது மாதிரி இந்த ஜமாத்திலும் தப்புகள்லாம் இருக்கும். நீங்க யார்ட்டையும் போயிட்டு என்ன செய்யக்கூடாது? இதுதான் 100% எல்லாம் யார்ட்டையுமே பேசிடக்கூடாது. அப்படி 100% மனுஷன் கிடையாது, 100% இயக்கமும் கிடையாது. 100% சுத்தமா இருக்கிற ஒரு மனுஷன் உலகத்துல காட்ட இயலுமா? காட்டவே முடியாது. எந்த தலைவனையும் எந்த மகானை எந்த பெரியார கொண்டாந்தாலும் அதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு. இஸ்லாத்துடைய பேசிக்கு அது மாற்றமானது. இஸ்லாமிய பேசிக்க என்ன? மனிதன் தவறு செய்யறவன் தான் இஸ்லாமிய பேசிக். அல்லாஹ் ஒருத்தன் தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடி. இதுதான் இது பேர்தான் தௌஹீத். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? மனிதர் என்ற முறையில் இதுல உள்ள தலைவர்கள்ட்ட தவறுகள் இருக்கும். மனிதர் என்ற முறையில இந்த ஜமாத்தினுடைய முடிவுகள் செயல்பாடுகள் கூட என்ன இருக்கும்? சில விஷயங்கள் தவறாக இருக்கலாம், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய தீர்ப்புகள் பத்துவாக்கள் அது கூட என்னவா இருக்கலாம்? தவிர அனைத்து 100% அத்தனையும் சரின்னு சொல்ல முடியுமா? சொன்னா நம்மளே பின்னாடி மாத்துறோம், அது சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கேட்டு நம்ம அவங்களுடைய தவறை விமர்சிச்சோம்னா நீ என்ன தவறுக்கு அப்பாற்பட்டவனா இப்படிங்கறத பதிலா சொல்றாங்க. நம்ம இது மாதிரி சொன்னோம்னா நீங்க மட்டும் ஒழுங்கா 100% சொல்ல முடியுமா? நீங்கள்ட்ட ஒரு தவறு இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கறாங்க. அப்படி சொல்லவே இல்லையே. நம்ம என்ன வேறுபாடு? இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தவறுகள் இருக்கும். அந்த தவறுகள் அறியாமல் நடந்த தவறுகளாக இருக்கும். சொல்லி காட்டினால் திருத்திக் கொள்ளக்கூடிய தவறுகளாக இருக்கும். ஒரு தப்பான தீர்ப்பை கொடுத்திருப்போம், ஒருத்தர் சுட்டி காட்டுவாரு, ஆமா கரெக்ட் தான், இது சுட்டி காட்ட இருந்துகிட்டே இருக்கும். சுட்டி காட்டல கவனத்துக்கு வராதனால இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி தெரியாமல் செய்த சில தவறுகள் இயக்கத்துல கண்டிப்பா இருக்கும். சில பேர் நடவடிக்கை கூட எடுத்திருப்போம், தப்பா கூட தெரியலாம். உண்மையில அது எடுக்காம இருந்திருக்கலாம் சிலருக்கு தோணலாம். உண்மையில தப்பா அந்த நடவடிக்கை தேவையற்றதா கூட இருக்கலாம். இது இருக்கான்னு சொல்ல முடியாது, இருக்கும். அதே மாதிரி நிர்வாகிகளா இருக்கக்கூடியவர்கள்ட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமான பலவீனங்கள்லாம் இருக்கலாம். அது மனிதன் என்ற முறையில எல்லா மனுஷத்தையும் காணப்படும் இல்லையா?
அது மாதிரியான ஒரு ஒரு தவறுகளா இருக்குமே தவிர அந்த தலைமைத்துவத்தை வைத்துக் கொண்டு செய்த தவறுகளா இருக்காது. இதை வைத்துக் கொண்டு நான் ஊழல் பண்றது, ஜமாத்து பணத்தை திருடுறது, இதன் மூலம் மதிப்பு மரியாதைக்காக வேண்டி பொய்களை அவுத்து விடுறது, அந்த மாதிரி தான் ஜமாத்தை வைத்து செய்யக்கூடிய தவறுகள். ஜமாத்தை வைத்து செய்யாத தவறு. நீங்க ஒரு நேரத்தில் போய் சொல்லுவீங்க, நானும் போய் சொல்லுவேன், ஒரு நிர்வாகியும் போய் சொல்லுவாங்க, அவங்கவுங்க கேள்வி பண்ணிக்கிறாங்க, புறம் சொல்லிடுவாங்க, கோடு கூட நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? புறம் பேசுவோம் யாரை பத்தியாவது, அது பேசாம இருந்திருக்கலாம், பின்னாடி நமக்கே தெரியும் ஏன் நம்ம பேசணும், இவனை பத்தி ஏன் பேசணும், அப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு இயக்கத்தை வைத்து செய்வது இல்லை. இந்த இயக்கத்துல இல்லாட்டாலும் மனுஷன் செய்வான், இந்த இயக்கத்துல இருந்தாலும் இல்லாட்டாலும் மனிதன் என்ற முறையில ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தன் ஷார்ட் டெம்பரா இருப்பான், எதுக்குதான் கோவப்பட்டு இருந்தா பேசிவிடுவான், அவன் நிர்வாகியா வந்துருவான். அதெல்லாம் வந்து நிர்வாகிங்கிற காரணத்தினால அவன் ஷார்ட் டெம்பர் ஆகல, அவன் இயற்கையாவே அவன் நிர்வாகி இல்லாட்டாலும் அப்படித்தான் இருப்பான். சில பேருடைய தன்மை எப்படி இருக்கு, எதுக்குதான் கோவப்படுறவனா இருப்பான், வார்த்தை என்ன செய்யறது தெரியாம. சில பேர் நிர்வாகியா இருக்கக்கூடியவன இந்த அன்பார்லிமெண்ட் வார்த்தையெல்லாம் பேசிவிடுவான், நிர்வாகியா இருப்பான், அந்த எழுத்தில் வடிக்க முடியாத வார்த்தையை கொண்டு திட்டுறதெல்லாம் சில தன்மைகள் சிலர் இருக்கும். அவங்க சுபாவத்தில் வளர்ந்த விதம், அவங்களுடைய பழக்க வழக்கத்தை வைத்து வரும், படிப்படியா மாறும். இது மாதிரி தப்புகள்லாம் எல்லாத்தையும் இருக்கும். நம்ம என்ன செய்யறோம், ஜமாத்தாக மசோரா பண்ணி கூடி எடுத்து பிளான் பண்ணி ஊழல் பண்றது, திங்கிறது, பணத்தை சுட்டு ஒருத்தன் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத ஒரு நிர்வாகி கூட இருக்கலாம். யார்ட்டையா கடனை வாங்கிவிட்டு கொடுக்க முடியாத பலவீனத்தினால அப்படியான ஒரு பலவீனம் உள்ள நிர்வாகிகள் இருக்கலாம், மாநிலத்தில் இருக்கலாம், மாவட்டத்தில் இருக்கலாம், கிளைகள்ல இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து ஏமாத்துற நிர்வாகி இருக்க மாட்டான். ஜமாத்தை நம்பிக்கை வச்சு 1 லட்ச ரூபாய் தாங்க அடுத்த வாரம் தரேன்னு வாங்கி தின்னுட்டு போனவன் இருப்பானா? அப்படி ஒருத்தன் இருந்தா நம்ம நிர்வாகத்தில் வச்சிருப்போமா? அது செய்ய மாட்டோம். வாங்கின கடனை கொடுக்க முடியாத ஒருத்தரா இருந்தா வச்சிருப்போம். ஏன்? இது மனிதன் சக்திக்கு அப்பாற்பட்டது. நான் நாளைக்கு தரேன்னு வாங்கியிருப்பேன், அல்லாஹ் தந்திருக்க மாட்டாங்க, என்ன பண்றது, மன்னிப்பு தான் கேட்க முடியும். இது மோசடி ஒண்ணு அவன் செய்யல, ஆனா அல்லாஹ் குற்றவாளி அவன், அது ஒரு விஷயம். இது எல்லா மனுஷனுக்கும் ஏற்படக்கூடியது. இப்படியான தவறுகள் இருக்குமே தவிர தவறை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா குறைந்த தவறு உள்ள ஒரு ஜமாத், அதிக நன்மை உள்ள ஜமாத், அதான் சொல்ல முடியும். இதை விட வந்து குறைந்த தவறு உள்ள ஒரு ஜமாத்தை காட்டுங்க. தவறுகள் நீங்க பட்டியல் போட சொன்னா மறுக்க கூட வேண்டியதில்லை. சொல்லு, எத்தனை தவறு போட்டியா, இன்னொன்னு வேற ஒருத்தருக்கு போடுவோம். இவனுக்கு 20 போட்டினா அவனுக்கு 200 போட முடியுதுப்பா. இவனுக்கு 20 தவறு நீ எடுத்து காட்டுற, அவனுக்கு 200 காட்டணும், 2000 காட்டணும், ஒருத்த மேல 10,000 காட்டணும். நன்மைகளை பட்டியல் போடு, நம்மளும் போடுவோம். இதுல என்ன நன்மையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நீ என்ன நன்மையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கன்னு போடு. அப்படி எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் இதை விட அதிக நன்மை செய்யற ஒரு இயக்கம் இல்லை. ஆனால் அப்படி ஒண்ணு வந்தால் நம்ம அதுல இருக்கணும், இதுல இருக்கக்கூடாது. இதை விட குறைந்த தவறு உள்ள ஒரு இயக்கம் உங்களுக்கு தென்பட்டால், இதை விட அதிக நன்மை செய்யலாங்கிற ஒரு இயக்கம் இருந்தால் நம்ம எதுலதான் இருக்கணும், அது இது வேணாம். இது நம்ம சிறந்த தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். இருக்கிறதுல தௌஹீத் ஜமாத் தான் நம்ம இருக்குது. இப்படித்தான் நம்ம எந்த அடிப்படையில் நீ வழங்கணும், இந்த ஜமாத்தில் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் சின்ன சின்ன தவற கண்ணு ஓடி போயிடக்கூடாது. அவங்க எல்லாம் தவறுங்கிறாங்க, இவனு தானே செய்யறான் அப்படின்னா ஒண்ணுல இருக்க மனுஷன் தவறு தான் செய்வான். இதை விட குறைஞ்ச தவறு உள்ள இயக்கத்தை தான் இனி கூட கட்டமைக்க முடியுமே தவிர தவறை இல்லாத இயக்கத்தை கட்டமைக்க முடியாது. இந்த தௌஹீத் ஜமாத்தை விட ஒருத்தன் நல்லவன் வந்து இதை விட சிறந்தவர்கள் வந்து அவங்க இது கொஞ்சம் இதை விட நல்லா செய்வோம்னு வந்தா கூட அவங்க இயக்கம் எப்படிதான் இருக்கு, இதுல 20 தவறு தான் அவங்க 10 தவறு இருக்கும். அப்படித்தான் ஒரு இயக்கத்தை இனி கட்ட முடியுமே தவிர தப்பு இல்லாத இயக்கத்தை கட்ட முடியுமானா முடியாது. கட்ட முடியும்னா தௌஹீத இல்லது பேரு, அப்ப மனுஷனே இல்லைன்னு அல்லாஹ் கட்டினாதான் அப்படி இருக்க முடியும். அல்லாஹ் கட்டுற ஒரு இயக்கம் தான் அப்படி இருக்குமே தவிர மனிதன் கட்டி அமைக்கிற எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் என்ன இருக்கு, தவறும் சரியானதும் கலந்துதான் இருக்கும். அனைத்து நல்லதையும் செய்யக்கூடிய ஒரு மனுஷனும் இருக்க மாட்டான், அனைத்து தீமைகளையும் செய்யக்கூடிய ஒரு மனுஷனும் இருக்க மாட்டான், தீமைகளை இல்லாத மனுஷனும் இருக்க மாட்டான், நன்மைகளை இல்லாத மனுஷனும் இருக்க மாட்டான். எந்த கெட்ட இயக்கத்திலும் நல்லது இல்லாமையா இருக்கு. தப்லீக்ல நல்லது இல்லையா? தப்லீக்ல நல்லது இருக்குதானே செய்யுது. அவன்கிட்ட இருக்கிற அந்த பண்பாடு அந்த இதெல்லாம் நம்மகிட்ட எல்லாம் வரமாட்டேங்குதே. ஆணவம் இல்லாம நடக்கிறான், சாதாரணமா ஒரு மக்களோட மக்களா அவனுக்கு மூட்டைக்கு நடந்து போறான், கோடீஸ்வரனா இருக்கிறான், அவன்கிட்ட சில பாராட்டத்தக்க நல்ல நன்மைகள்லாம் இருக்கிறது. அவன் தகஜத்துக்கெல்லாம் எந்திரிச்சு தொழுகிறான். நமக்கு இது எழுத முடியும். நம்ம தௌஹீத் ஜமாத்தில் உள்ள அத்தனை பேர் அப்படி இருக்கிறோமா, அதிகமானவராக இருக்கிறோமா, முடியல. அதெல்லாம் சில விஷயங்கள் அவன்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜமாத் இஸ்லாமில என்ன இருக்குது, அவன்கிட்ட சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. எல்லார்ட்டையுமே எல்லா மகா கெட்டவன்ட்டையும் கூட கருணாநிதி எடுத்துக்கிட்டா கூட அவற்றிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நல்லது இல்லாமையா இருக்குது. இத்தனை வயசுல யாருக்கும் உழைக்க இயலாதுங்க. இந்த மாதிரி 4 மணிக்கு எந்திரிப்பிக்கிறது,
4 மணிக்கு வேலையை பார்க்கறதும் இத்தனை வயசாகி பிரயாணம் கூட நமக்கெல்லாம் முடிய மாட்டேங்குது, கூட்டத்துக்கு போக முடியல. அப்படி அதுல எடுத்துக்கிற வேண்டிய நல்ல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால யார்கிட்ட இருந்தாலும் நல்லது கெட்டது இருக்கும். எப்படி நம்ம நல்லது கெட்ட தீர்மானிக்கணும்னா அதிக நல்லது எங்க இருக்கிறது, அதிக குறைந்த தீமை எங்க இருக்குது, அதிக நன்மை குறைந்த தீமை, இந்த அடிப்படையில் தான் இந்த ஜமாத் என்ன செய்து இயங்குகிறது என்று நீங்கள் வழங்கி கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சொல்லணும். இப்ப இதுல உங்களுக்கு குறைகள் வரும், உங்களுக்கு வெக்ஸ் ஆக மாட்டீங்க. இந்த ஜமாத்துல என்ன செய்வீங்க, சில குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு கடன் கேட்டு 2 பேர் கடிதம் போடுறாங்க, ஒரு ஆளு கொடுப்போம், ஒரு ஆள் கொடுக்க மாட்டோம். கொடுத்தவர் தகுதியற்றவரா இருப்பாரு, யாருக்கு நம்ம கொடுக்கலையே அவர் தான் அதுக்கு தகுதியானவரா இருப்பாரு. ஒரு ஜமாத்துக்கு மனுஷன் தானே, தப்பா கூட முடிவு எடுத்துருவாங்க. இவரும் கடன் கேட்டிருப்பாரு, இவரும் கடன் கேட்டிருப்பாரு, இவரும் உதவி கேட்டிருப்பாரு, இவரும் உதவி கேட்டிருப்பாரு. ஆனா இவர் வசதி உள்ளவரா இருப்பாரு, இவர் வசதி இல்லாதவரா இருப்பாரு. நான் மாத்தி கொடுத்துருவேன், நான் மனுஷன் தானே, அவர் கேட்ட முறை அதை வச்சு நான் ஏமாந்துருவேன்ல. அப்ப இப்படி எல்லாம் இதுக்காண்டு ஓடி போயிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, சரி நம்ம அவங்க அதை நம்பி இருக்கிறாங்க, வெளிப்படையா அவங்க நம்பி ஏமாந்து கொடுத்துருப்பாங்க. மனுஷன் ஏமாறுற மாதிரி ஒரு ஜமாத்து ஏமாறும், மனுஷன் தப்பா முடிவு எடுக்கிற மாதிரி என்ன செய்யும். இதுக்கெல்லாம் ஜமாத்து விட்டு போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு நான் வட்டியில்லா கடன் கேட்டேன், எனக்கு தரல, அடுத்த வீட்டுக்காரன் கேட்ட அவனுக்கு கொடுத்துட்டாங்க. நான் 15 வருஷமா ஜமாத்துல இருக்கிறவன், நேற்று அவன் ஜமாத்துல சேர்ந்தான், அவனுக்கு கொடுத்து எனக்கு இல்லைங்கிறதா ஜமாத்து விட்டு போறாங்க. இது இப்படி இது அப்படி தப்பா கூட இருக்கலாம், உங்க உணர்வு சரியா இருக்கலாம். மனுஷங்கிற முறையில ஜமாத்து தப்பு செய்யத்தானே செய்யும். இதுக்காக வேண்டி இந்த கொள்கையை விட்டு ஓடி போயிட்டு எதுக்கு இதை விட்டு போய் எங்க போக போறீங்க? இதை விட்டுட்டு வேற ஒரு நல்லது எங்க இருக்குன்ற, வேற ஒரு நல்லது இருந்தா தானே அதுக்கு போகணும். வேற ஒரு நல்லதை காணுகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வந்தாலும் இதை விட்டு போக கூடாது. எப்பதான் போகணும், இதை விட நல்லது இருந்தா போயிருங்க. போறவன்லாம் இதுக்கு கீழே தான் போறான். இங்க இருந்து போறவன்லாம் இதுல ஒரு குறைய பார்த்துட்டு போறோம், 1000 குறை உள்ளதுல போய் சேர்றாங்கிறான். அப்ப ஒரு குறை பிடிக்கல, உனக்கு 1000 குறை எப்படி பிடிக்குது? அப்ப காழ்ப்புணர்வு தான் இதுக்கு அர்த்தம். அதான அர்த்தம். இதுல இருந்து போன எவனாச்சும் இதை விட நல்லதுக்கா போயிருக்கிறான்? அதுல பாதுகாத்துக்கு ஆமித் பக்கர் இங்க இருந்து போனாரு, கபர் வணக்கத்தை நியாயப்படுத்துற கொண்டு அங்க போய் சேர்ந்துட்டாரு. அப்படித்தான் எல்லாம் கொண்டு என்ன செய்யறான், நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன யாபத்துல வச்சுக்கிறோன்னு, நாம ஒரு இயக்கத்துல தாயா இருக்கிறோம், பிரச்சாரம் இருக்கிறோம், பல விஷயங்களை சந்திப்பீங்க. குடும்ப வாழ்க்கை மாதிரி தான், நல்லது கட்டெல்லாம் சந்திச்சா கூட பொண்டாடிக்கு புருஷன் சண்டை தலா கூட்ட முடியுமா? பார்க்கணும், ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சதித்துக் கொள்ற அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருக்குதான்னு பார்த்து என்ன செய்யணும், கடைசியா தான் ஒரு முடிவுக்கு வரணும். மோசமான ஒரு காரியங்கள் வரும்போதுதான் விலகணும். கொள்கையில இந்த ஜமாத்து காம்ப்ரமைஸ் பண்ணிச்சா இந்த ஜமாத்து வேணாம். கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ண என்னது, அல்லது எல்லா இயக்கம் போல இதுவும் ஆகிவிட்டது, சமமாகிவிட்டதுனால வேணாம். ஏன் இதுல இருக்கணும், இது இயக்கமே இல்லாம இருந்துட்டு போறோம், எல்லாம் ஒரே மாதிரி தான் காணுவோம், எதுலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. எல்லா இயக்கத்துக்கு மாதிரி சமமா கூட இந்த இயக்கத்தை சொல்ல முடியாது. நீங்க நெஞ்சில கை வச்சு எதிரிகள்கிட்ட கேட்டாலும் சரிதான், அவன் என்ன சொல்லுவான், அவன் பெட்டர் தான், என்ன இருந்தாலும் அவன் பரவாயில்ல, அது அவன் சொல்லத்தான் செய்யறான், அது காட்டவும் செய்யறானா இல்லையா? இப்ப நம்ம ஜூலை 4 மாநாடுன்னு கூப்பிடுறோம், ஜனவரி கூப்பிடுறோம், வந்தெல்லாம் தவிர ஜமாத்துக்காரனா? அப்ப நம்புறாங்களா அந்த மக்களே? என்ன மார்க் நமக்கு போடுறாங்க, இவங்க கரெக்டா இருப்பாங்க, இந்த கூட்டத்தை கூட்டி ஓட்டு கேட்க மாட்டாங்க, இதை காட்டி ரூபா வாங்கிட்டு வந்துட மாட்டாங்க, கோரிக்கைனா கோரிக்கையில நிப்பாங்க, நம்புறாங்களா இல்லையா? அப்ப மக்கள்கிட்ட அந்த மதிப்பீடு அப்படித்தானே இருக்குது. நமக்கு மதிப்பீடு நம்ம போட வேணாம், மக்களே நமக்கு போடுறாங்களே. நம்மள தொழு வராதுன்னு போர்டு வைக்கிறான், அடிக்கிறான், நம்ம கூப்பிட்டா வர்றான். இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் பாருங்களேன், முரண்பாடா இருக்குது, ஆனா நடக்கத்தானே செய்யுது. அப்ப பார்த்தா முரண்பாடு மாதிரி தெரிகிறது, ஆனால் என்ன செய்யுது, நமக்கே நம்ப முடியல. எப்படி வர்றான், நம்ம கூப்பிட்டா அப்படி நம்ம வரக்கூடாதவன். போலீஸ்காரன் அதிசயமா கேட்கறான், உங்க ஜமாத் எங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியலங்கிறான். உளவுத்துறை அதிகாரி என்ன செய்யறான், உளவுத்துறை உயர் அதிகாரி அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க பாக்குறோம் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு எங்கள்கிட்ட வர்றீங்க, என்ன பஞ்சாயத்துக்கு வர்றீங்க, அந்த ஊர்ல அடிச்சு விட்டான், அந்த ஊர்ல இது பண்ணிட்டான், போட வச்சு விட்டான், தொலை விட மாட்டேங்கிறான்னு வர்றீங்க. அதை பார்க்கும் பொழுது நாட்டிலேயே ரொம்ப சின்ன ஆளுகளா நீங்க தான் தெரியுறீங்க. அதே இடத்துல மாநாடுன்னு போடுறீங்க, பார்த்தா நாட்டையே கூட திரட்டி போடுறீங்க. அவன் சொல்றான் அப்படி, நாட்டுல பெரிய இயக்கமா நீங்க தான் இருக்கிறீங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு நீங்க வர்றதை பாத்தீங்கன்னா உள்ளதுல அடித்தட்டுல இருக்கிற ஆளுக்கு மாதிரி உங்களை பார்த்தா நாங்க மதிப்பிடுறோம். மதிப்பிட்டு உள்ளது சின்ன ஆளுக்கு, ஊருக்கு 4 பேர் உங்களை குறிச்சு வச்சிருக்கிறோம். அவன் சொல்றான், உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், வரக்கூடிய ரிப்போர்ட்டுகளை வச்சு குறிக்கிறதா இருந்தா என்ன மாதிரி போடுவோம், ஊருக்கு 4ன்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம், ஊருக்கு 4 பேர் தான் இருக்கிறாங்க, மக்கள் ஆதரவு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா ஏதாவது எந்த போராட்டம் வச்சாலும் டிசம்பர் 6க்கு எல்லாரும் தான் பண்றாங்க, நீங்க பண்ண உங்களுக்கு கூட தான் வருது. ஒரே அஜெண்டாவை எல்லா இடத்துக்கு பண்ணா கூட என்ன செய்யுது, உங்களுக்கு கூட தான் வருது. இடஒதுக்கீடுக்கு எல்லாரும் பேசத்தான் செய்யறான், எல்லாரும் பேசுற இடஒதுக்கீடு தானே மக்கள் போக மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்னதான் வர்றாங்க, இடஒதுக்கீட்டுக்கு நீங்க சொன்ன மட்டும் வர்றாங்க, எங்களுக்கு இது புரியலங்கிறான். ஒருவேளை அல்ல மலக்க கூட அனுப்பலாம், அப்படி இருக்கலாம். ஒருவேளை வராம இருந்து கூட மலக்கு மாற கூட அப்படி காட்டுறான்னு தெரியல. இந்த பதில் உலகத்துல அவங்க சொல்ற கரெக்டா இருந்தா என்னவா இருக்குன்னு
வந்ததெல்லாம் மக்களா இருக்காம வழக்குகளா கூட இருக்கலாம். சரி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்காங்க, இருக்கிறதுல பரவாயில்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா என்ன செய்யலாம், அருள் செய்யலாம்ல. 100% நல்லா இல்லாட்டானு உள்ளதுக்கு இவன் தான் பரவாயில்லைன்னு சொல்லி கூட அல்லா என்ன செய்வான், அருள் புரியறான்னு தான் எடுத்துக்கிற வேண்டியிருக்கு. ஒண்ணு மக்கள் நம்ம நம்புறாங்களா இருக்கும், நம்பினாலும் அதுவும் பிளஸ் பாயிண்ட் தான். சரி மக்கள் நம்மள மலக்கல்ல அனுப்புனா அது இன்னும் பிளஸ் பாயிண்ட். அல்லாவே சர்டிபிகேட் கொடுக்குறான்ல, அல்லாவே சர்டிபிகேட் கொடுத்துறான் ஆயிரத்தா இல்லையா. ரெண்டுல எது உண்மையா இருந்தாலும் நம்ம இருக்கிறதுல நம்ம தான் நல்ல இயக்கம் என்பதுதான் அனைத்து மக்களுடைய முடிவும். அனைத்து ஜமாத்தாருடைய முடிவு என்னது, உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்க. நீங்க ஒரு தௌஹீதுக்காரன் ஒரு தப்பு செஞ்சா விடுறானா, வரதட்சணை வாங்கினா என்ன செய்யறான், தௌஹீத்வாதி வாங்கலாமான்னு கேட்கறானே, அது எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் இருக்குது. தௌஹீத்வாதி தான் வாங்க மாட்டான்னு நினைச்சானு கேட்கிறான், அவனே வரதட்சணை வாங்குறான். அவன் அண்ணனுக்கு வாங்கியிருக்கான், தம்பிக்கு வாங்கியிருக்கிறான், அவன் பெத்த மகனுக்கு வாங்கியிருக்கிறான். அவன் என்ன செய்யறான், நீங்க வாங்கினா மட்டும் கேட்கறான், நீ என்ன தௌஹீத்வாதி வரதட்சணை வாங்குற, தௌஹீத்வாதி ஆடம்பரமா கல்யாணம் பண்றேன்னு கேட்கறான். அப்ப என்ன வழங்கி வச்சிருக்கிறான், இவங்க கரெக்டா இருக்கிற ஆளுக்குன்னு வழங்கி வச்சிருக்கான். நாங்க எப்படி வேணாலும் இருப்போம், நீ இருக்கலாமா, அதான் அர்த்தம். தௌஹீத்வாதி ஏமாத்தினா என்ன அப்படின்னு கேட்கறான். நாங்க ஏமாத்துறது நாங்க எங்களுக்கு வாழ்க்கையுடைய ஒரு அம்சமா இருக்குது, நீங்க ஏமாத்தலாமான்னு கேட்கறானா இல்லையா. இப்படி எல்லா விஷயத்திலையும் மக்கள் நாம சொல்லும் போது மட்டும் விமர்சிக்கிறாங்களா, அது என்ன வழங்கணும், நீங்க இருக்கிறதுல இதை நல்ல இயக்கம்னு பாக்குறார்கள். ஒரு நல்ல இயக்கத்துக்கு தகுதியா நீங்க நடக்க மாட்டீங்களா, நல்ல இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஏன் பண்ணி இல்லாம இந்த மாதிரி டவுரிய வாங்குற கேட்கறாங்கல்ல. அப்ப இதான் இந்த ஜமாத்துக்கு மற்ற ஜமாத்துக்குள்ள வேறுபாடு. இந்த ஜமாத்துக்கு மற்ற ஜமாத்துக்குள்ள வேறுபாடு என்னன்னா, இது பெரிய டிஸ்கஸ் பண்ணி விவாதித்து எடுக்கிற முடிவே இல்ல. ஒவ்வொரு மக்களுடைய கருத்து இதாத்தான் இருக்கு. ஒவ்வொரு மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது, இருப்பதில் இவர்கள் சிறந்தவர்கள், இருக்கிறதுல இவங்க தான் நல்லவங்க, இவங்க தான் எல்லா வகையிலும் நல்லவங்க ஒத்துக்கிற மாட்டான். அவனுக்கு நிறைய குறையும் சொல்லுவான், என்னத்தை குறை சொன்னாலும் இவங்களுடைய குறை கம்மி, இதை விட ஊரடிச்சு உலையில போடுறவங்க எங்கிட்ட பார்க்க இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட அந்த மாதிரியான கான்செப்ட் கிடையாது, பணத்தை தின்ட்டான் போயிட்டான் அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட என்ன செய்ய முடியாது, இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் மீது சொல்லவே முடியாது. ஆனால் இந்த ஜமாத்து நினைத்து இருந்தால் எவ்வளவு நாளும் என்ன செய்யலாம், பணத்தை சம்பாதிக்க முடியுங்க. நினைச்சோம்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எவ்வளவு பணத்தை வேண்டாலும் சம்பாதிக்கலாம், பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ஜமாத்துக்கு என்ன இருக்குது, அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கிறது. வழக்கமா இந்த அனுபவ ரீதியா சொல்றேன், பல பேர் போன மாதிரி வேற ஒரு நிர்வாகிகள் இது மாதிரி இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி சமயத்தை நம்ம எப்படி நடந்துக்கணும். அதாவது இந்த கேள்விக்கு நம்ம செயல் வடிவமாக நம்ம பதில் சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம், 3 ஆண்டுகளாக நம்ம இல்ல நிர்வாகத்தில், இப்பதான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கோம். கடந்த 3 வருஷமாக நம்ம என்ன செஞ்சோம், நம்ம இல்லாட்டாலும் இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் இது கரெக்டா இருக்கும் நம்ம வெளியே போயிட்டோம். எந்த ஒரு நிர்வாகத்திலையும் நான் என்ன செஞ்சதில்ல, போன நிர்வாகத்துல தலையிட்டதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த ஆபீஸுக்குள்ள நுழைஞ்சதே கிடையாது. என்னைக்கு நம்ம பொறுப்புல இருந்து இறங்கணுமோ அந்த மாடியில கூட என்ன செய்யல, ஏறினது கிடையாது. ஏன்னா நம்ம தலையிட்டுருவோம், நம்ம சொல்றதுக்காக வேண்டி ஏதாவது அவங்க செஞ்சிருவாங்க, சுயமா முடிவெடுக்கட்டும். போன்ல என்ன செய்வாங்க, ஆலோசனை கேட்பாங்க, நம்ம என்ன செய்வோம், கேட்டா சொல்லுவோம், வழியும் சொல்ல மாட்டோம். அவங்க சுதந்திரமா விட்டாச்சு. மார்க்கத்துக்கு விரோதமா ஒரு பாலிசி மாதிரி எடுத்துட்டாங்கன்ற ஒரு தகவல் வந்தா மட்டும் போனப்பட்டு என்ன செய்வோம், இது சரியில்லைங்க, இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது, அப்படி ஒன்னோ ரெண்டோ நம்ம சொல்லி இருக்கிறோமே தவிர மற்ற எதுவா இருந்தாலும் நம்ம இல்லாம தான் இந்த ஜமாத்து நடந்துச்சு. நம்ம எந்த விதமான ஒத்துழைப்போ ஒரு ஆலோசனைகளோ அறிவுரைகளோ இல்லாம ஏதோ முக்கியமான பாரதூரமான விஷயத்துக்கு என்ன செய்வாங்க, மேலாண்மை குழுன்னு போட்டாங்களா, அதனுடைய உறுப்பினர்களை வச்சு கலந்து ஆலோசனை போட்டால் ஒரு 5-6 நடந்திருக்கும். நான் இருக்குமாங்க 6 தடவை இருக்குமா 3 வருஷத்துல, 3 வருஷத்துல ஒரு 6 தடவை நான் கலந்திருப்பேன். நிர்வாக கூட்டம்ங்கிற வகையில 3 வருஷத்துக்கு 6 தடவை தான் இந்த மேலாண்மை குழு எல்லாம் கலந்து, அவ்வளவுதான் என்னுடைய பங்களிப்பு இருக்கும். அப்ப நடக்கத்தானே செஞ்சு நல்லா நடந்துச்சு. அதனால நம்ம என்ன செஞ்சோம், நம்ம வெளியே இருந்தே பார்த்தோம் எப்படி இருக்கு, நல்லாதான் இருக்கிறது. ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடுகளை வகுத்து இருக்கிறதுனாலையும் நீங்கள் தெளிவா இருக்கிற முக்கியமான மேட்டர் என்னது, நீங்க தெளிவா இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் மாற முடியாது. நீங்க மக்கள் தெளிவா இருந்தீங்கன்னு வைங்களேன், கேள்வி பொதுக்குழு செயற்குள்ள கேள்வி கேட்டீங்கன்னா ஆடி போயிருவாங்க. ஆஹா இது நம்ம இஷ்டத்துக்கு விட மாட்டாங்க போல இருக்கு, ஒன்னு கேள்வி கேட்கறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அதுதான் கேள்வி கேட்கக்கூடிய ஜனநாயகம்ங்கிறது சிறுக்குமாங்க சில ஆளுக்கு. ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும் தான் இது ஒழுங்கா இருக்கும். ஏன் நீங்கள் எல்லாம் கண்காணிப்பாளர்கள் அதிகம் வந்துருவாங்க ஜனநாயகத்துல. ஜனநாயகம் இல்லைன்னா கண்காணிப்பாளர் இல்லாம போயிடும், அவன் வச்சுதான் சட்டமாயிரும். இது எதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட பொதுக்குழு கூட்டி அந்த முடிவு எடுக்கணும். இப்ப நம்ம அதிமுக ஆதரவுன்னு சொன்னா மக்கள் ஏத்துக்கணும் மாட்டாங்களா, திமுக ஆதரவு ஏத்துக்கணும் மாட்டாங்களா, ஏன் நம்புறாங்க கரெக்டா இருப்போம். நம்ம என்ன செய்யறோம், அது பத்தாது, நீங்க எடுங்க,
ஆதரிக்கிற என்ன செய்யுங்க, எல்லாருமா கூடி அப்படித்தான் இருக்கணும், அதிகாரத்தை கையில எடுத்துக்கொள்ள முடியும் என்று இருந்தாலும் நம்ம எடுக்காம இருக்கிற காரணம் என்னன்னா அதிகமான கண்காணிப்பாளர்கள் இருக்கணும். இதை நீங்க கட்டி காக்குற வரைக்கும் எந்த ஒரு நிர்வாகி இருந்தாலும் சரி, செயற்குழு பொதுக்குழு என்ன செய்யணும், தப்பா இருந்தா கேள்வி கேட்டுறணும். கேள்வி கேட்டாலும் என்ன செய்வாங்க, பொதுக்குழுவுக்கு பதில் சொல்லணும், செயற்குழுவுக்கு பதில் சொல்லணும். இறையச்சம் இல்லாதவனா இருந்தா கூட ஆயிட்டா கூட மனிதனுக்கு பதில் சொல்லணுங்கிற ஒரு நிலவரமா என்ன செய்வாங்க, கரெக்டா நடப்பார்கள். அந்த ஒரு தன்மையினாலதான் கேள்வி கேட்க ஆள் இருக்கனால யாரை போட்டாலும் ஒழுங்காக இருக்கும். கொள்கையில தடம் புரண்டா நீங்க எல்லாரும் கேட்கக்கூடிய இவ்வளவு பேர் இதுக்கு உருவாக்குறோம். எதுக்காக இதெல்லாம் ஒரு தலைமைத்துவத்தை இஷ்டத்துக்கு நடத்தக்கூடிய ஒரு இயக்கமா இருந்தா இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க எல்லாம் டேஞ்சர் இப்ப என்ன உருவாக்கி விட்டா, ஆமா இல்ல சம்பாதிக்கிறது அந்த மாதிரி இருந்தா உங்களெல்லாம் உருவாக்கி விட்டா என்னவாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீல. நம்ம என்ன செய்யறோம், அது மாதிரிதான் உருவாக்கிட்டு போகணும். கேள்வி கேட்கக்கூடியவர்களையும் பிரச்சாரர்களையும் குர்ஆனில உறுதியானவர்களையும் ஒரு மாச தர்பியா வைத்து நம்ம இப்படி அனுப்பி விடுறோம்னா இது அடி வேற நடத்துவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வெவ்வேறு ஆட்களை வச்சு நடத்துவோம். இப்படி அதிகமான ஆட்களை யார் உண்டாக்குவா தெரியுமா, கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா தான் உருவாக்க முடியும். நம்ம ஏதாவது இதுல கரப்ஷன் நினைச்சோம்னு என்ன செய்யணும், இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு இதுல எந்த கருத்தும் சொல்ல உரிமை இல்லாம போயிடும். நீங்க கேட்கவும் மாட்டீங்க, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேண்டாலும் செய்யலாம். அப்ப நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேண்டாலும் செய்யலாங்கிற வாசல் அடைக்கிறதுக்கு பல திட்டங்களை போடுறோம். அந்த மாவட்ட தர்பியா வச்சிருக்கோம் ஊட்டியில. மாவட்ட நிர்வாகிகளுக்காக என்ன செய்யறோம், 2 நாட்கள் உங்களை மாணவர்கள் மாதிரி உட்கார வச்சு, எப்பங்க அது மே மாசம் வச்சிருக்கிறோம். அப்ப மாவட்ட நிர்வாகிகளும் இந்த மாதிரி உங்களை மாதிரி தயாராவாங்க. நீங்க பேச்சாளர்கள் தயாராகிற மாதிரி யார் தயாராவாங்க, மாவட்டத்தின் நிர்வாகிகளுக்கும் 2 நாள் அவங்கள்ட்ட பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லி, இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்னா யாரு இந்த தர்பியா இதுகளை செய்கிறார்களோ அவங்க கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க, கரப்ஷனா இருக்க மாட்டாங்க. கரப்ஷனா இருக்கிறவங்க இதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. அப்ப அது மாதிரியான திட்டங்களை நம்ம போட்டுக்கொண்டே இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஜும்மாக்கள் அதிகப்படுத்துறோம், தாவா நடத்திக்கிட்டு தாவாவுலயே இது முன்னுரிமை கொடுக்கணும்னு கூட பேசணுமா பொதுக்குழுல. எதுக்காக பேசணும், அது முன்னுரிமையில இருக்கிற வரைக்கும் இது தடமுறன்னு போவாது. அல்லாஹ்